கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் நரேந்திரகுமார். இந்த ஆலந்தூர் பகுதியில் தான் நான் பிறந்து வளர்ந்தது. எல்லாமே இந்த பகுதியில் தான். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால் இயேசுவின் சபை எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற சபையை ஒன்றை கர்த்தர் எங்கள் கருத்தில் கொடுத்து அங்கே நாங்கள் ஒரு ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக இந்த சாட்சியை சொல்லும்படியாய் கிரைஸ்ட் காலிங் டிவியுடைய ஊழியம் செய்கிற பாஸ்டர் டேனியல் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக சாட்சி சொல்ல முடியாத ஒரு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஊழியத்தினுடைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்றால் அநேக காரியங்கள் உண்டு. ஸோ முதல்ல என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னுடைய குடும்பத்தில் 4 பேர் உண்டு. எனக்கு மூத்த சகோதரி ஒருவர் உண்டு, சகோதரன் உண்டு. 3வது பிள்ளையாக ஆண்டவர் எனக்கு கர்த்தர் குடும்பத்தில் ஏற்படுத்தினார். 4வது என்னுடைய சகோதரி ஒருவர் இருக்காங்க. ஸோ 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அப்பா அம்மாவுடைய பின்னணின்னு சொன்னால் அவங்க பயங்கரமான ஒரு விக்கிரக ஆராதனை தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கள் தாயார் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். எங்கள் தகப்பனாரும் மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்கள். இங்கே இருக்கிற இந்து கோயில்கள், ஆலந்தூரில் இருக்கிற நிறைய இந்து கோயில்களெல்லாம் அவர்கள் பூஜை செய்வது வழக்கம். ஆடி திருவிழாலாம் வந்தாங்கன்னா எங்களுடைய தாய் தகப்பனார்லாம் அவங்களுடைய அதை பயங்கரமாக கொண்டாடக்கூடிய ஒரு இந்து குடும்பத்தில் தான் நாங்கள் பிறந்தோம். நான் சிறு வயதிலேயே பக்தியாக வளர்க்கப்பட்டேன் என்றும் என்னுடைய தாய் தகப்பனார் சொல்லுவது உண்டு. சிறு வயதிலேயே எனக்கு விவரம் தெரிந்த நாட்டிலேயே இங்கே இருக்கிற சில விக்கிரக கோயில்கள்லாம் நான் போய் சுற்றி பார்த்து அப்போவே அதுக்குரிய காரியங்களை எனக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் நான் கூட்டிகிட்டு போகலன்னா எங்கள் அப்பா அம்மா நான் ரொம்ப அவங்கள தொந்தரவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு எங்களை தினந்தோறும் என்னை கூட்டிகிட்டு போவாங்க. இப்படியெல்லாம் நான் சின்ன வயதில் அப்படிப்பட்ட ஒரு பக்தியில் வளர்க்கப்பட்டேன். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் என்னை சிறு வயதிலே தொட ஆரம்பித்தார். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியாகவும் இருந்தது. எங்கள் குடும்பத்தில் எங்கள் தகப்பனார் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவர் அந்த நாட்களில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருந்தோம். அதற்கு பின்பாக தான் எங்கள் குடும்பத்தில் புயல் வீச ஆரம்பிச்சது. எங்கள் அப்பாவுடைய குணம் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவப்படுவார். ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பார். கோபம் இருக்கிறதுல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. எங்கள் குடும்பத்திலே எங்கள் அப்பா தான் எல்லாருக்கும் மூத்தவர். ஸோ அதனால் எங்கள் அப்பா வச்சு தான் டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ எங்கள் அப்பா சொல்கிறது தான் எந்த ஒரு பஞ்சாயத்து வந்தாலும் எங்கள் அப்பா கிட்ட தான் வருவாங்க. அதே மாதிரி இந்த ஊர்லேயும் அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு இருந்தது. எங்கள் அப்பாவுடைய பேர் வைத்தியலிங்கம், எங்கள் அம்மாவுடைய பேர் அன்னபூரணி. எங்கள் அப்பாவுக்கு அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அவர் முதலுதவி எல்லாம் அப்போவே செய்வார். ஸோ அது ஒரு படித்ததுனால ஒரு சின்ன ஒரு கிளினிக்கை எங்கள் வீட்டில் வச்சுருப்பார். இந்த ஏரியாவில் யாருக்கு அடிபட்டாலும் எங்கள் அப்பா டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க, எங்கள் அப்பா கிட்ட தான் ஓடி வருவாங்க. ஸோ அவரும் சலிக்காமல் அவங்கள அந்த காயங்களெல்லாம் தொடச்சி போட்டு நல்லா அவங்களுக்கு காயங்களை ஆற்றக்கூடிய ஒரு தன்மையுடையவர். ரொம்ப கோவப்படுவார். சிறு பிள்ளைகள்லாம் யாராவது அழ வச்சார்னா யாராக இருந்தாலும் அவங்க வீட்டில் போய்ட்டு அவங்க அப்பா அம்மா பயங்கரமாக சத்தம் போடுவார். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தன்மையுடையவர். அதே நேரத்தில் எங்களெல்லாம் அடித்ததாக எங்களுக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு அதட்டு போட்டாலே எங்களுடைய கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். எங்கள் அம்மாவும் வெளி உலகெல்லாம் அதிகமாக தெரியாது. அந்த அளவுக்கு எங்கள் அப்பா அவங்கள அப்படி வளர்த்தாங்க. வெளியில் நல்ல ஒரு தாயை தான் எங்களை வளர்த்தாங்க. 4 பிள்ளைகளையும் அன்போடு தான் நாங்கள் வளர்க்கப்பட்டோம். இதனிடையில் கொஞ்சம் எங்கள் அப்பாவுடைய வேலையில் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல அவங்களுடைய வேலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த கம்பெனி மூடக்கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் எங்கள் தகப்பனாருக்கு கொஞ்சம் இந்த குடிப்பழக்கம் ஏற்பட ஆரம்பித்தது. அதிலேருந்து எங்கள் குடும்பம் கொஞ்சம் அந்த பண கஷ்டத்தை நாங்கள் அனுபவிக்கோம். அப்போ நான் சிறு பையன்தான். எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் கொஞ்சம் வளர்ந்தவங்களாக இருந்தாலும் அவங்களும் வயது அதுவும் பெரிய மெச்சூரிட்டிலாம் கிடையாது. என் தங்கச்சி ஒரு ரொம்ப சிறு பிள்ளையாக இருந்தால் படிச்சுட்டு இருந்தோம். ஸோ இந்த சூழ்நிலையில் தான் 1989ஆம் ஆண்டு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய இடி விழ ஆரம்பித்தது. எங்கள் தகப்பனாருக்கு இருக்கிற இந்த கொஞ்சம் பண கஷ்டத்தினால எங்களுக்கு ஒரு லேண்ட் ஒன்று இருந்தது படப்பையில். ஸோ அதை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்பொழுது எங்கள் தகப்பனாருக்கு இந்த பில்லி சூனியம் மாந்திரிகம்லாம் அப்போது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அப்படிப்பட்ட காரியங்கள்னால அவர் பாதிக்கப்பட்டு
கை கால் வராமலும் பேச்சு வராமலும் போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். அப்படி இருக்கும் பொழுது தான் பல காரியங்களை அவங்க எங்கள் அம்மாவும் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாரும் நிறைய பூஜைகள், நிறைய யாகங்கள், நிறைய மந்திரவாதிகள் எல்லாரையும் பார்த்து என்னென்னவோ காரியங்களை செஞ்சாங்க. கர்த்தருடைய கிருபையினால் நான் 6வது படிக்கும் பொழுது நான் விளையாட்டாக எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு ஏஜி சர்ச்சிலேருந்து ஒரு ப்ரேயர்ஸில் நடத்துவாங்க. நாங்கள் விளையாட்டாக அந்த சின்ன பிள்ளைங்களாம் அங்கே கூடி விளையாட்டு இருக்கும்போது எங்களை கூப்பிடுவாங்க. ஸோ அது நாங்கள் விளையாட்டாக போனோம். அது யார் சொல்லியும் போன மாதிரி எனக்கு தெரியல. அவனை விளையாட்டாக அங்கே போய் உட்காரும்பொழுது அங்கே பாட்டெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அந்த சின்ன வயதில் நான் 6வது படிக்கும்பொழுது என் இருதயத்தில் நான் சின்ன வயசுலேயே எங்கள் இந்து அந்த பக்தி வைராயத்தில் வளர்க்கப்பட்டதுனால ஒரு 5 கடவுளுடைய பேர்களை நான் வந்து மனசில் வச்சு எப்போவுமே சின்ன வயசுலேயே எனக்கு அது வேண்டுதல் செய்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருந்தது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது நல்லா. அப்படி 5 கடவுளுடைய பேரை சொல்லி நான் இருதயத்தில் வேண்டுதல் செஞ்சிட்ருப்பேன் அது சின்ன வயசில். அப்போ இந்த கூட்டத்துக்கு முதல் முறையாக நான் விளையாட்டு வாக்காக என் ஃப்ரெண்ட்ஸோடு கூட முதல் முறையாக அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். போகும்பொழுது எனக்குள்ளே அங்கே இயேசு கிறிஸ்துவுடைய பாடல்கள், அவர் குறித்தான செய்திகள்லாம் சொல்லப்படுது. நான் வந்து ஒரு மெச்சூரிட்டியாக இல்லை, அது விளையாட்டு வாக்காக நான் அதை வந்து பாட ஆரம்பித்தோம். அப்புறம் தொடர்ந்து அந்த கூட்டத்துக்கு புதன்கிழமை நடக்கும். புதன்கிழமை தான் அந்த கூட்டத்துக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் நான் தான் முதல்ல அந்த கூட்டத்துக்கு போய் அந்த பாஸ்டர் வருவதற்கு முன்பாக அந்த பாய் போடுறது, அப்போ கரண்ட்டெல்லாம் கிடையாது, ஒரு குடுவை விளக்கை வச்சு க்ளீன் பண்ணி நான் விளக்கு ஏற்றி வச்சு பாட்டு புக்கெல்லாம் எடுத்து வச்சு நான் விளையாட்டு வாக்காக அதை செஞ்சுட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியல, எனக்கு ஒரு ஏசப்பா மேலே ஒரு தனி பாசம் எனக்குள்ளே உண்டாக ஆரம்பித்தது. அது ஆண்டவர் என் மேல் வைத்த நேசம் நினைக்கிறேன் நான். அப்போது ஒரு நாள் நன்றாக எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. என்னுடைய பள்ளியில் தினந்தோறும் அங்கே காலையில் அந்த இறை வணக்கம்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதில் வந்து கடைசியாக ஒரு பொதுவாக ஒரு வேண்டுதல் செய்யும்படியாக அங்கே வந்து ஒரு 5 நிமிடம் டைம் கொடுப்பாங்க. அப்போ எப்போவுமே நான் ஒரு 5 கடவுளுடைய பேரை வந்து நான் சொல்லி வணங்குனதுனால முதல் முறையாக அந்த கூட்டத்துக்கு போனதுனால 6வது கடவுளாக இயேசு கிறிஸ்துவ என் உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் சொல்கிறேன். இந்த 5 கடவுளுக்கு 6வது கடவுளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்தை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை நான் சிறு வயதில் உணர்ந்தேன். இன்றைக்கும் அந்த 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 அனுபவத்தை நான் என்னுடைய ஆவியில் நான் உணர்கிறேன், அந்த சந்தோஷத்தை நான் உணர்கிறேன். அந்த 6வது தெய்வமாக என் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த 5 தெய்வங்களும் என்னுடைய இருதயத்தை விட்டு வெளியே போனதை நான் அந்த சிறு வயதிலே உணர்ந்தேன். என்னடா இது இவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் 5 கடவுள்கிட்ட எப்போதும் அந்த வேண்டுதல் செய்வது அந்த விருப்பம் எனக்கு குறைஞ்சி இயேசு மாத்திரமே என்னுடைய உள்ளத்தில் தங்க ஆரம்பித்ததை நான் பார்த்தேன். அப்போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் எப்போவுமே அந்த 5 கடவுள்கிட்ட வேண்டி பழகுறதுனால இந்த ஒரு கடவுள் எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. இனிமேல் எல்லாமே இவர் தான், எனக்கு இவர் போதும் அப்படின்னு முடிவு எடுத்து என் வாழ்க்கையில் இருந்த என் குடும்பத்தில் இருந்த எல்லா சூழ்நிலைகளையுமே நான் சின்ன வயசுலேயே அவர்கிட்ட வந்து வேண்டுதல் செய்ய பழகினேன். அதில் எனக்கு பார்த்திங்கன்னா நான் கேட்டது எல்லாத்தையுமே சிறு வயதில் எனக்கு ஆண்டவர் கொடுக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுதே என்னுடைய இருதயத்தில் முடிவு பண்ணிட்டேன், இனி இந்த இயேசு தான் மெய்யான கடவுளாக இருக்கணும் என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு என் சிறு வயதிலேயே அவரை மாத்திரமே நான் தொழுது கொள்ள ஆரம்பித்தேன். 6வது படிக்கும் பொழுது 1986ஆம் வருடம் என்று நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் என் வாழ்க்கையில் போயிட்டுருக்கும்பொழுது தான் 1989ஆம் ஆண்டு என்னுடைய தகப்பனாருக்கு இப்படிப்பட்ட மாந்திரிகங்கள்லாம் செய்யப்பட்டு அவர் எங்கள் கம்பெனியில் எங்கள் அப்பாவுடைய கம்பெனி மூடப்பட்ட சூழ்நிலை வரும்போது அவர் தான் யூனியனுடைய லீடராக இருந்தார். கம்பெனியுடைய எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். ஸோ எல்லாமே அவர் தான் பேச வேண்டிய பொறுப்பு. கிட்டத்தட்ட எங்கள் அப்பாவுக்கு அப்போவே வந்து ஒரு 1 லட்ச ரூபா செட்டில்மெண்ட் வர வேண்டியது. அப்போது 1 லட்ச ரூபான்றது இப்போ வந்து ஒரு 20 லட்சத்துக்கு ஈடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் அப்பா வந்து எல்லாம் பிளான்லாம் பண்ணி வச்சு கம்பெனி வச்சுட்டு மேலே வீடு கட்டணும் அப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. எங்கள்கிட்டலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ சின்ன பசங்க எங்களுக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எங்கள் மூத்த அக்கா அவங்க வந்து எக்ஸ்போர்ட்டில் வேலை செஞ்சுட்டு வரும்போது தினந்தோறும் எங்கள் அப்பா போயிட்டு அவங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி கூட்டிகிட்டு வருவதற்காக அவர் கிளம்பும் போது திடீர்னு பார்த்தா சத்தமே இல்லை. அப்போ நான் 9வது படிச்சுட்ருக்கிறேன், நான் எழுதிட்டுருக்கிறேன். எங்கள் அம்மா வந்து திடீர்னு என்னடா அப்பா சத்தமே காணோம், என்ன பண்ணுறாருன்னு போய் பார்த்தா அவர் அப்படியே கீழே விழுந்து எழுந்திருக்க முயற்சிக்கிறார். ஆனால் அவரால் எழுந்திருக்க முடியல. உடனே நான் சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்கிறேன். எங்கள் அம்மா கத்த ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்துலலாம் ஓடி வர ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம்.
பார்த்தா டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, இல்லை இவர் பேரலிசிஸ் அட்டாக் ஆகிருக்கு, இவருக்கு பக்கவாதம் வந்திருக்கு, இவரை ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு பிளட்டு வேறு கசிய ஆரம்பிச்சிருக்கு, இமீடியட்டாக நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணுன்னு சொன்ன உடனே கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோம். அங்கே அட்மிட் பண்ண உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க, இன்னும் 2 நாள் தான்மா டைமு, எனக்கு ரத்தம் கசிய ஆரம்பிச்சிருக்கு, அதனால் பார்க்கலாம், 2 நாளுக்குள்ளே தான் பண்ண முடியும், ஆனால் 2 நாளுக்கு மேலே எதுவும் எங்களால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதற்கு நடுவில் நாங்கள் இரவில் திடீர்னு அப்போ எனக்கு நான் மாத்திரம்தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, அப்போ இந்த பகுதியில் ஊழியர் செய்வதற்காக ஏஜி சபையிலேருந்து இங்கே ஒரு கிளை சபை ஒன்று ஆரம்பிப்பதாக ஒரு ஊழியக்கார் வராங்க. அப்பொழுது அந்த சபைக்கு நாங்கள் போவதற்கு ஆயத்தப்படுகிறோம். அப்போ தான் நான் முதல் முறை அந்த சபைக்கு போகிறேன். அப்பொழுது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு எனக்குள்ளே, ஏன்னா எங்கள் அம்மா அப்பாலாம் இன்னும் ஆண்டவர் யாருமே அறியல, எனக்கு மாத்திரமே அந்த நம்பிக்கை இருந்தபடினால ஒரு நாள் இரவில் படுத்துகிட்டே இருக்கிறேன். எங்கள் அப்பா கூட எங்கள் அண்ணன் மாத்திரம் தங்கியிருக்கார் ஹாஸ்பிட்டலில். நான் இரவில் எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா அக்கா கிட்டலாம் சொல்கிறேன், ஏசப்பா நம்புவோம்மா, அவர் அற்புதம் செய்வார்மா, அவரை நம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அவங்களுக்கு அந்த நம்பிக்கையில் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு பெரிய துக்கத்தில் இருந்தாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ திடீர்னு நான் படுத்துகிட்டே இருக்கிறேன். திடீர்னு எனக்குள்ளே ஆண்டவர், எனக்கு அப்போ ஒரு உணர்வு வருது, எழுந்து ஜெபம் பண்ணு அப்படின்ட்டு. நான் எழுந்து, அம்மா இது மாதிரி அப்பாவுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்கிறாருமா அப்படின்னு சொன்ன உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவும் என் கூட நைட்டில் நாங்கள் சேர்ந்து, நான் கதறி அழுது ஜெபம் பண்ணுறேன். சின்ன வயசில் நான் 9வது படிக்கிறேன். அப்போது ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கள் அம்மாவும் அக்காவும் என் கூட சேர்ந்து அழுகுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா அப்பா திரும்பி வருவார், வீட்டுக்கு வருவார்மா, நீங்கள் பயப்படாதீங்க, ஏசப்பா அப்பாவுக்கு நல்ல சுகம் கொடுத்துருக்காருன்னா. எங்கள் அம்மாவுக்கு அப்போலாம் இந்துவில் இருந்ததுனால அவங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் ஒன்றும் தெரியல. கர்த்தருடைய கிருபையினால் காலையில் எங்கள் அம்மா ஓடுறாங்க, எங்கள் அப்பாவுக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தா நைட்டு நாங்கள் இங்கே 11 மணிக்கு இங்கே ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிலேருந்து கீழே விழுந்து எங்கள் அண்ணன் ஒரே அழுதுருக்கான். அன்றைக்கி எங்கள் அப்பாவுடைய உயிர் போக வேண்டியது. ஆக்சுவலாக டாக்டர் சொன்னாங்க 2 நாளில் அப்பாவுடைய நிலைமை ஒன்றும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிவிட்டு. அன்றைக்கி இரவில் கர்த்தர் எங்கள் அப்பாவுக்கு ஒரு புது ஜீவனை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்தோம். அதிலிருந்து எங்கள் அம்மாவுடைய நம்பிக்கை கொஞ்சம் மாற ஆரம்பிச்சது. எல்லா கடவுளையும் வணங்குறதை விட இந்த இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒரு நம்பிக்கை வைப்பேன்னு சொல்லி அன்றைக்கி தான் எங்கள் அம்மா முதல் முறையாக ஒரு ஆலயத்தில் போய் ஆண்டவர்கிட்ட அழ ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லா கடவுளும் என்னை கைவிட்டுடுச்சு, நீங்கள் உண்மையான தெய்வம்னு சொல்கிறீங்களே, எங்கள் கணவனுக்கு ஒரு உயிர் பிச்சை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் என்னை ஆண்டவர் தொட்ட பிறகு நான் அவங்கள சபைக்குள்ளே வழி நடத்த ஆரம்பித்தேன். கர்த்தருடைய கிருபையினாலே எங்கள் அப்பா 2 நாளில் இறந்துரும்னு சொன்ன எங்கள் அப்பா கிட்டத்தட்ட 4 வருடங்கள் ஆண்டவர் அவருக்கு உயிரோடு கூட இருக்க உதவி செய்தார். இந்த 4 வருடங்களில் அவர் வீட்டுக்கு வந்த பிறகு எங்கள் அம்மா செஞ்ச ஒரு காரியம், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா விக்கிரக ஃபோட்டோவையும் எடுத்து முதல்ல தூக்கி வெளியே போட்டு, இனி ஏசப்பா தான் உண்மையான தெய்வம், அவருக்காக தான் நாங்கள் வாழ்வோன்னு சொல்லி கர்த்தர் எங்கள் குடும்பத்தை முதல் முறையில் தொட்டார். நாங்கள் எல்லோரும் முதல் முறையாக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் எங்கள் மூத்த அக்காவும் இவங்க 3 பேரும் NLAG சபையில் பாஸ்டர் மோகன் ஐயா கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டு கொஞ்ச நாள் நாங்கள் அங்கே தான் போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே இந்த ஏரியாவிலே ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கிளை சபையை கொடுத்ததுனால நாங்கள் பக்கத்தில் போக ஆரம்பித்தோம். இப்படி நாட்கள் போய் கொண்டிருக்கும் போது தான் வறுமை, ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினால் நான் கர்த்தர் என்னை வளர்க்க ஆரம்பித்தார். 10வது படிக்கும் பொழுது எனக்கு ஒரு பெரிய ஒரு சோதனை வந்துச்சு. ஏன்னா அப்பா உடம்பு சரியில்லாதனால என்னால் சரியாக படிக்க முடியல. அந்த எக்ஸாம் எழுதும் போது எனக்கு மேக்ஸ்னாலே வராது. சென்ட் தாமஸ் ஸ்கூலில் தான் நான் படித்தேன். அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்தது. நான் எங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஆட்கள் எல்லாமே. அந்த ஸ்கூலில் போனோன்னே அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸெல்லாம் ஒரு மாதிரியான ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவருக்கு பயப்படுற ஃப்ரெண்ட்ஸே ஆண்டவர் எனக்கு அங்கே கொடுத்தாங்க. அதனால் பள்ளி பருவத்திலே நான் கொஞ்சம் இந்த ஒழுக்கத்திலோடு கூட வளர ஆரம்பித்தேன். கர்த்தர் அப்படி நடத்தினார். அப்போது 10th எக்ஸாம் எழுதும்போது எனக்கு மேக்ஸ் சுத்தமாக வராது. மேக்ஸ் டீச்சர் வந்தாலே இவர் ஏன்டா வராரு அப்படின்னு இருக்கும். அவர் வந்தாலே ஏதாவது எழுந்து ஓடிடலாமான்னு கூட யோசனை பண்ணுவாங்க. ஆனால் ஓட முடியாது, கேட்டை பூட்டிடுவாங்க. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் மேக்ஸ் எனக்கு ஏறவே ஏறாது. ஆனாலும் எதாவது படித்து பாஸ் பண்ணுமே அப்படின்ற சூழ்நிலையில்
சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா படித்து அந்த 5 மார்க்கு அந்த 10 மார்க் கொஷின் மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். அப்போது மற்றபடி நல்லா படிப்பேன் கர்த்தருடைய கிருபையினால. மேக்ஸ் மட்டும் எனக்கு வராது. அப்போது 10th எக்ஸாம் அப்போது ஒரு பெரிய சோதனைக்குள்ளே நான் போக ஆரம்பித்தேன். அப்போல்லாம் ஆண்டவருக்குள்ளே அப்போ தான் நான் வளர்ந்துட்டு வரேன். ஞானஸ்நானம்லாம் எடுக்கலை, சபைக்கு போயிட்டுருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு தீவிர விசுவாசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. ஜெபிக்க எனக்கு உதவி செஞ்சார். அப்போது 10th எக்ஸாமில் போகும்போது எனக்கு மேக்ஸ் மற்ற எக்ஸாம்லாம் நல்லா எழுதிட்டேன். ஆனால் மேக்ஸ் எக்ஸாம் எழுதும்போது எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாமே ஈஸியாக வந்துடுச்சேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஃபார்முலாலாம் மறந்துட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. திருப்பி எழுதுகிற எல்லாம் தப்பாக வருது. சரி நம்ம கிராஃப் போடலாம் அப்படின்ட்டு கிராஃப் 2 ஷீட் தான் தருவாங்க. ஒரு ஷீட்டு வாங்கி கிராஃப் போடுறேன், கிராஃப் தப்பாக வருது. திருப்பி இன்னொரு ஷீட்டு வாங்குறேன், அதுவும் தப்பாக வருது. எனக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. அழ ஆரம்பிக்கிறேன். கிளாஸில் உட்காந்து அழுவுறேன். எனக்கு அழுவுறதுல எனக்கு ஃபார்முலாஸ்லாம் மறந்து போச்சு. அங்கேயே உட்காந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் லைஃபே போயிட போல இருக்கு, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ஆண்டவரே, ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஏசப்பா, நான் உங்களை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நான் அங்கே டீச்சர் ஒருத்தர் வந்திருந்தாங்க, அந்த கரஸ்பாண்டன்ட் அவங்கக்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கலாமா அப்படின்னு கூட நினச்சேன். அப்புறம் மனசில் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, ஆண்டவரே நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுகிறேன், எனக்கு டைம் இல்லை. எல்லோரும் முடித்து பேப்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. என்னால் ரொம்ப கண்ணீரோடு உட்காந்து எனக்கு தெரிஞ்ச சம்ஸ் எல்லாம் எழுதி போட்டு வெளியே வந்துட்டேன். நான் என் மேக்ஸில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்ததுடா, எனக்கு 90 மார்க் வரும், எனக்கு 80 மார்க் வரும், அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. எனக்கு கண்ணில் தண்ணியாக வருது. அப்போது எங்கள் வீட்டில் யாருமே அந்த அளவுக்கு படிக்காததுனால நான் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 10th போயிருக்கிறேன். எங்கள் வீட்டில் அந்த படிப்புடைய சீரியஸ் யாருக்குமே தெரியாது. ஸோ என்னுடைய பாரத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது. ஸோ உள்ளுக்குள்ளவே நான் அழுதுட்டு வீட்டுக்கு ரொம்ப சோர்வாக படுத்து அழுதுட்டு இருக்கிறேன். அழுதுட்டு இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்தான். டேய் இந்த மாதிரி மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்ததுடா, நான் நல்லா போட்டிருக்கேன்டா, நீ எப்படா போட்ட அப்படின்னா. நான் சொன்னேன், இல்லைடா என்னை சரியாக போடலை, நான் ஃபெயில் ஆகிடுவேன்டா, என்னுடைய மார்க்கெல்லாம் எல்லாத்தையும் நான் டோட்டல் பண்ணி பார்த்தா மொத்தமே 28 மார்க் தான் வருது, அதனால் எனக்கு ஃபெயில் ஆகிடுவேன்டா, எனக்கு நம்பிக்கை இல்லைடான்னு சொன்ன உடனே அவன் சொன்னான், இன்னொரு விஷயம் தெரியுமாடா, கொஷின் பேப்பரில் நிறைய தப்பு வந்ததுனால நிறைய அவுட் ஆஃப் கொஷின் வந்திருக்கான்டா, இந்தந்த கொஷின்னா நம்பர் போட்டாலே மார்க் வந்துடுமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில கொஷின்ஸ்லாம் கொடுத்துருந்தான். அந்த நம்பர் சொன்னான். அந்த கொஷினை பார்த்தா நான் எதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அட்டன் பண்ணி வச்சுட்டு வந்தேனோ அத்தனை கொஸ்டினும் ஆண்டோடைய கிருபையினால் எல்லாமே அவுட் ஆஃப் கொஸ்டின். எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. ஆண்டோடைய கிருபையினால் ரிசல்ட் வந்தது. கிட்டத்தட்ட ஃபெயில் ஆக வேண்டிய நான் 47 மார்க் எடுத்து கரெக்டாக முதல் முறையாக அதில் பாஸ் பண்ண வச்சார். அதுலேருந்து ஆண்டோரை பிடிச்சேன். ஏசப்பா எந்த சூழ்நிலையும் மாற்ற உங்களால் முடியும், ஒரு கொஷின் பேப்பரையும் எனக்காக தப்பாக வர வச்சுருந்து எனக்கு பாஸ் பண்ண வச்சுருக்கீங்கன்னா என் வாழ்க்கையில் பெரிய காரியம் நீங்கள் செய்வீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதிலேருந்து இன்னும் ஆண்டவருக்கு தீவிரமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட ஆரம்பித்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சுற்றுவேன். கெட்ட பழக்கங்கள்லாம் எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால் அப்போ எனக்கு கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தப்பாக கிண்டல் வாடா மச்சான் போ அப்படியெல்லாம் பேசுவாங்க. பெண்கள் பழக்கம்லாம் உண்டு, லவ் ஃபெயிலியர் லவ் காதெல்லாம் ஓடும். ஆனால் எனக்கு ஆண்டவர் அப்போவே அந்த காரியங்கள்லேருந்து என்னை பாதுகாத்து கொள்ள கற்றுவது. ஏன்னா வசனங்களை ஆண்டவர் எனக்கு சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்க 6வது வயது படிக்கும் போதே வசனங்களை நான் கற்றுக்கொண்ட அப்படின்னால அந்த வசனங்களை என்னை பாதுகாத்தது. ஸோ பசங்களாம் ஜாலியாக கிண்டலாக போவாங்க, சினிமா தேட்டர்லாம் போவாங்க, அதெல்லாம் போவேன். ஆனாலும் என் மனசில் ஒரு குத்துதல் இருந்துகிட்டே இருக்கும். அவங்க தப்பாக பேசுவானுங்க, ஆனால் நான் போனேன்னா தப்பாக பேச மாட்டானுங்க, ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படி ஆண்டவர் என்னை நடத்தினார். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல கிண்டல் பண்ணானுங்க, அதோட அலுவலியா கூட்டத்துக்கு போகிறாரா, பரிசுத்தவான்றா, பெரிய பாஸ்டரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக கிண்டல்லாம் பண்ணாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் அந்த 10th பாஸ் பண்ண அந்த ஒரு பெரிய அற்புதம் என் வாழ்க்கையில் பெரிய சாட்சியாக மாறிச்சு. ஒரு வைராக்கியத்தை, ஒரு தீவிரத்தை எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து சபைக்கு போக ஆரம்பித்தேன். அன்றைக்கி தீர்மானம் பண்ணேன், ஒரு ஆராதனை கூட என் வாழ்க்கையில் விடக்கூடாது ஆண்டவரே, நான் ஒரு ஆராதனை கூட எனக்கு ஜீவனை கொடுக்குற நாள் வரைக்கும் உங்களை ஆராதிக்கிறதை விடக்கூடாது, ஆராதனைக்கு போகாமல் இருக்கக்கூடாது, லேட்டாக போகக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து அப்படி தீர்மானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். அதே மாதிரி நான் ஒரு ஆராதனை கூட லேட்டாக போகாதபடிக்கு கர்த்தர் எனக்கு அந்த நாட்களில் உதவி செய்தார். இப்படி என்னுடைய பள்ளி பருவத்தை நான் கடந்து வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் இப்போ தெரியாமல் படித்து நான் ஃபெயில் ஆகிட்டேன், ஆனால் 12th நான் நல்லா படித்து மார்க் எடுப்பேன், நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி ஆண்டவர் 12th நல்ல மார்க் எடுக்க உதவி செஞ்சார்.
இப்படி நான் படிச்சுட்டு வரும்பொழுது தான் என்னுடைய காலேஜ் பருவத்தில் வரும்பொழுது எல்லாமே சறுக்கக்கூடிய இடம் அங்கே தானே, காலேஜ் தானே. அப்போது எனக்கு ரொம்ப ஒரு பயமாகவும் இருந்துச்சு, படிக்கலாமா வேணாமா அப்படின்னு. ஏன்னா எங்கள் குடும்பத்திலேயே 10th தாண்டினவங்க கொஞ்சம் பேர் தான், காலேஜுக்கு யாருமே போகல. எங்கள் ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு காலேஜுக்கு போனது நான் தான் கற்றுருந்தேன். முதல் முறையாக நான் தான் எங்கள் ஃபேமிலியிலேயே முதல் முறையாக குருநானக் காலேஜில் எனக்கு சீட்டு கிடச்சிது. அது ஒரு பெரிய அற்புதம். அதில் என்னென்னா, நான் போகும்பொழுது பல இடத்துல காலேஜ் போட்டேன். நான் எனக்கு வந்தது அந்த குருநானக் காலேஜில் இருந்துச்சு. அது ஒரு பணக்கார காலேஜ் அப்போவே. அப்போ எல்லாம் சொன்னாங்க, உனக்கு அங்கெல்லாம் சீட்டு கிடைக்காதுடா, நீ கவர்மெண்ட் காலேஜில் போடு அப்படின்ட்டு. ஆனால் நான் அப்போது அந்த சபையில் இந்த ஊழியக்காரிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போட்டேன். எனக்கு இந்த காலேஜ் தான் பிடிச்சிருந்தது. அப்போ எங்கள் அம்மா கேட்குறாங்க, அப்பா உடம்பு சரியில்லாமல் இருக்கார், பண கஷ்டம், 100 ரூபா கூட அப்போல்லாம் கிடையாது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஓலை வீடு, சூரிய வெளிச்சம் உள்ளே தான் அடிக்கும், மழை பெஞ்சால் உள்ளே தான் பெய்யும், செல் அரிச்சிருக்கும், ஓலை மாற்றத்துக்கு கூட பணம் கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் இருக்கும்போது அப்போ காலேஜ் படிக்கிறதுக்கு போகிறோம். அப்போது எனக்கு தெரிஞ்ச எங்கள் அண்ணன் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார், உனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கண்டா, நீ தைரியமாக போ, காலேஜில் ஃபீஸ் கேட்டாங்கன்னா நீ தைரியமாக சொல்லு, உனக்கு ஸ்காலர்ஷிப் வந்தோன்னா அதில் கழிச்சிங்கன்னு சொல்லு அப்படின்னு சொன்னால், அந்த தைரியத்தில் நாங்கள் போயிட்டோம். எங்கள் பிரின்ஸிபால் என்னை இன்டர்வியூ எடுக்கும்போது, சரி தம்பி மார்க்லாம் நல்லா இருக்குது, நீ பிகாம் சீட்டு நான் உனக்கு கொடுக்குறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எடுத்ததுனால அப்போ அக்கௌண்ட்ஸுக்கு பிகாமுக்கு நல்ல மதிப்பு உண்டு, பேங்க்கில் நல்லா வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு. அதனால் அந்த ஒரு ஆசையினால் நான் பிகாம் எடுத்து முதல் முறையாக போகிறேன். சீட்டு கொடுத்துட்டாங்க. சொல்லிவிட்டு பிரின்ஸிபால் சொல்லிட்டாரு, 600 ரூபா இப்போ உடனே நீ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அப்போ 600 ரூபான்றது ஒரு 15,000 20 ரூபாய்க்கு மேலே அந்த மதிப்பு இருந்துச்சுங்களேன். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை சார் எங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குதான். தம்பி ஸ்காலர்ஷிப்லாம் இப்போ கிடையாது, நீ படித்து ஃபஸ்ட் இயர் கழிச்சு தான் உனக்கு ஸ்காலர்ஷிப்பை அப்ளை பண்ணுவாங்க, 600 ரூபா இப்போ நீ கட்டணும், இல்லைனா பார்த்தீங்களா வெளியே எத்தனை பேர் நிற்கிறாங்கன்ட்டு, உங்கள் சீட்டு வேறு ஒருத்தருக்கு போய்டும் அப்படின்ட்டாங்க. எங்கள் கையில் பைசாவே இல்லை. அப்போது வெளியில் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்கிறேன், அம்மா இந்த மாதிரி 600 ரூபா கட்டணும். டேய் என் கையில் 100 ரூபா தாண்டா இருக்குது, 600 ரூபா நம்ம எங்கடா போய் கடன் வாங்க முடியும் அப்படின்னோடனே நானும் எங்கள் அம்மா வெளியில் நின்று ஜெபம் பண்ணுறோம். இது நடுவில் என்ன ஆச்சுன்னா, நான் எங்கள் அம்மா, அண்ணன், எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இங்கேருந்து ஆட்டோவில் போகும்போது திடீர்னு ஒருத்தர் எங்கள் அண்ணனுடைய ஃப்ரெண்டு அப்போ தான் புதுசாக அவர் பழகணுன்னா அவர் வழியில் அப்போ அந்த ரயில்வே கேட் இங்கே இருக்கும், அது கிராஸ் பண்ணுறது வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ திடீர்னு எங்கே போகிறீங்க, இது மாதிரி தம்பியை காலேஜில் சேர்க்கறதுக்காக போகிறேன். நானும் வரேன்டா அப்படின்னா, ஆட்டோவில் 6 பேர் போகிறோம். அவன் திடீர்னு எதுக்காக வந்தார்னு தெரியாது, போயிட்டு இருக்கும்போது அவனை கூட வந்தாங்க. நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் வெளியே போயிட்டாங்க. நானும் எங்கள் அம்மாவும் வெளியே அழுதுட்டுருக்குறோம். என்ன ஆண்டவரே இது மாதிரி பணம் பிள்ளைக்கு இல்லையே கட்டுறதுன்னு அவங்க அழுகுறாங்க. அவங்க அழுகுறதை பார்த்து எனக்கு ஆண்டவரே நான் வெட்கப்பட்டு போகக்கூடாது, ஆண்டவரே எனக்கு காசு இல்லையே என்ன பண்ணுறதுன்னு தெரியல யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணன் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரான், என்னம்மா சீட்டு கிடச்சிச்சா, ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டாங்களான்னு. இல்லைடா உடனே பணம் கட்டணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ கட்டணும், 600 ரூபா. என்னம்மா 600 ரூபா இப்போ எங்கேம்மா போய் தேட முடியும், சரி விடுமா வேறு காலேஜில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு மனசே கேட்கல. ஆண்டவரே எனக்கு இந்த காலேஜ் தானே நீங்கள் காட்டினீங்க, எனக்கு இந்த காலேஜில் தான் படிக்கிறதுக்கு ஆசை, எனக்கு எப்படியாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாப் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எங்கள் அண்ணனும் இல்லைடா இது இங்கே கிடைக்காது, நம்ம கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கும்போது அது கூட அண்ணன் கூட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் திடீர்னு வந்தார். என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட என்னம்மா ஏம்மா அழுகுறீங்க என்னம்மான்னு அவங்க கேட்டாங்க. இல்லைப்பா தம்பிக்கு இது மாதிரி ஃபீஸ் கட்ட சொல்லிட்டாங்கப்பா, என் கையில் 100 ரூபா தான் இருக்குது, நாங்கள் எங்கே போய் கடன் வாங்கன்னு தெரில, இவங்க கேட்டால் வேறு காலேஜ் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு பாக்கெட்டில் கையை விட்டு பார்த்தா இவ்வளோ பணம் எடுத்தார். பணம் எடுத்து என்னம்மா நான் இருக்கிறேன், நீங்கள் என்கிட்ட கேட்டுருக்கலாமே அப்படின்னு. இல்லைப்பா இப்போ உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னு. 600 ரூபா வேணும்ப்பா. உடனே கையில் இருந்து 600 ரூபா அப்படியே எண்ணி கையில் கொஞ்சம் முதல்ல தம்பிக்கு போய் ஃபீஸ் கட்டுக்குமா அப்படின்னா. உடனே போய் ஃபீஸ் கட்டணும். கத்துற அந்த சீட்டை எனக்கு கொடுத்தாரு. ஆண்டோட கிருபையால் முதல் வருஷத்தில் நான் படித்தது தமிழ் மீடியம், அங்கே எல்லாமே இங்கிலீஷு. ஃபஸ்ட் இயர்லேயே நான் ஃபெயில் ஆக வேண்டிய சூழ்நிலை. அப்போது ஆண்டவர்கிட்ட படிக்கலை நான் ஒரு வருஷம், அப்படியே ஜாலியாக ஓடிடுச்சு. ஏன்னா காலேஜ் இல்லையா, ஜாலியாக ஓடிடுச்சு. கட்டடிச்சிட்டு வந்துடுவோம் காலேஜுக்கு, 3 பீரியட் தான். இப்படி ஓடும்போது எக்ஸாம் வரும்போது பயம் வந்துடுச்சு, படிக்கலை. அப்போது அந்த சபைக்கு போகிற பாஸ்டர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னார், ஒரு ஆலோசனை கொடுத்தாரு. சரி தம்பி நீ பயப்படாத, காலையில் எழுந்துரு, முதல்ல ஜெபம் பண்ணு, 2வது பைபிள் வாசி, 3வது உன் பாடத்தை படிச்சுட்டு போ, என்ன படிக்கிறியோ அதான் உனக்கு வரும், தைரியமாக போ அப்படின்ட்டார். எனக்கு அந்த வார்த்தை உங்கள் விசுவாசம் வந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே தெரியாமல் ஒரு வருஷம் ஜாலியாக போயிடுச்சு, இனி நான் ஒழுங்காக படிப்பேன், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு இறங்குங்க ஆண்டவர்னு சொல்லிட்டு டெய்லி காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன், சர்ச்சுக்கு போயிடுவேன்,
சத்தமாக ஜெபம் பண்ணுவேன், சத்தமாக பைபிள் வாசிப்பேன். அதுக்கப்புறம் என் பாடத்தை படிப்பேன். 1 வருஷம் பாடத்தை செலக்ட் பண்ணி பாடத்தை என்னென்ன கொஸ்டின் வேணுமோ அதை தான் செலக்ட் பண்ணிட்டு போய் படிப்பேன். கர்த்தருடைய கிருபையினால் நான் போய் அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒவ்வொரு நாளும் 6 எக்ஸாமுக்கும் அதே மாதிரி பேட்டர்னில் காலையில் எழுந்து நான் படிச்சுட்டு என்ன படிச்சுட்டு போகிறேனோ அதே தான் அந்த கொஸ்டின் வரும். ஃபஸ்ட் இயரில் என் கூட மொத்தம் 6 பேர் ஒரே காலேஜ் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க. நாங்கள் ஒன்றா போய் சேர்ந்தோம். என்னை விட சீனியர் அவங்க எல்லாம் என்னை விட நல்லா படிக்கிற பசங்க. அவங்க எல்லாமே ஃபெயிலு ரிசல்ட்டில். அப்போ நான் பார்க்குறேன் இவங்களாம் ஃபெயில் ஆகிட்டு நான் கண்டிப்பாக பாஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறேன். அவன் வந்து சொன்னான், டே இல்லைடா நாங்கள் உங்கள் ரிசல்ட்டை பார்த்தியானா, இல்லைடா நீங்களே ஃபெயிலு, நான் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு. உடனே அவன் போனான், இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போய் பார்த்தா அந்த 6 பேரில் நான் மட்டும்தான் பாஸ் பண்ணியிருந்தேன். கர்த்தர் என்ன அங்கே உயர்த்தின. அவன் சொன்னான், டேய் நாங்கள்லாம் ஃபெயிலு, நீ எப்படிடா பாஸ் பண்ண அப்படின்னு. அவங்க அதில் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சாட்சி சொன்னான், டேய் நான் எப்போ போனாலும் இவங்க அம்மா வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்கடா, இவங்க கும்பிட்ற கடவுள் தாண்டா இவனை பாஸ் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு சாட்சி சொன்னான் பாருங்க. அன்றைக்கி நான் அந்த இடத்துல நின்று அழுது ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த ஃபஸ்ட் இயரில் நான் விட்டுட்டேன், ஆனால் இனி வர நாட்களில் இந்த 2 வருஷமாக நல்லா படிப்பேன் ஆண்டவரே, நான் நல்லா பாஸ் பண்ணேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு பிகாம் டிகிரி முடிக்க எனக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இப்படி என்னுடைய பள்ளி பருவத்தை நான் கடந்து போகும்போது வீட்டில் ஒரு பக்கம் தரித்திரம், வீடு கட்ட முடியாத சூழ்நிலை, வேலை இல்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, சாப்பிடுறதுக்கு வழியில் அக்கா மாத்திரம்தான் வேலை செஞ்சுருந்தாங்க, யாருக்கும் கல்யாணம் ஆகலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை நாங்கள் ஆண்டவருக்குள்ளே சந்தோஷமாக இருந்தோம். கர்த்தர் எங்களை நடத்தினார். இதன் மத்தியில் நான் பிகாம் முடித்து என்னுடைய கனவெல்லாம் நல்ல ஒரு பேங்க்கில் ஒரு ஆஃபீஸில் போய் நல்லா ஏசி ரூமில் வேலை செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது தான் நான் கொரியர் வேலைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஏன்னா இப்போது எனக்கு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறத விட வேலை கிடைக்கல, ஆனால் இமீடியட்டாக நான் வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை, ஏன்னா எங்கள் வீட்டுடைய வருமானம். ஸோ அப்போ ஒரு கம்பெனியில் டெலிவரி பாயாக நான் போய் சேர்ந்தேன். முதல்ல ஒரு கொரியர் கம்பெனியில் டெலிவரி பாயாக சேர்ந்தேன். அதில் 1000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அந்த 1000 ரூபா வச்சுட்டு தான் எங்கள் குடும்பத்தை ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அந்த டெலிவரி பாயாக நான் போய் சேர்ந்த அந்த 1.5 வருடம் 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். ரொம்ப கடுமையான ஒரு வருடம். சைக்கிளில் சுற்றணும். காலையில் 9 மணிக்கு நாங்கள் லெட்டர் எடுத்தோன்னா ஈவினிங் 6 மணி வரைக்கும் சைக்கிள்லேயே சுற்றி கை காலெல்லாம் உடம்புலாம் வலிக்கும். ஆனாலும் அந்த வருமானம் இல்லைன்னா எங்கள் குடும்பம் கஷ்டப்படுமேன்னு சொல்லிவிட்டு இது நடுவில் தினத்தூதுன்னு ஒரு கிறிஸ்தவ பத்திரிக்கை வந்துச்சு. அது ஒரு ஏஜெண்ட் எனக்கு கிடச்சிது. அதையும் காலையில் 4 மணிக்கெல்லாம் போய் அதை எடுத்து ஆலந்தூர் பட் ரோடு இந்த சைடு எல்லாம் ஒரு 60 பேப்பர் போடும். அதில் ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வரும். ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு குடும்பத்தை நடத்தணும்னு சொல்லி அப்படி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கிற சூழ்நிலையில் தான் நாங்கள் கடந்து வரும்போது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட்லேருந்து ஆண்டவனை தப்பு வச்சார். அப்போ என்னென்னா, நான் காலைல பேப்பர் போட்டு வரும்போது ரோடு காலியாக இருக்குது. இந்த கண்டோன்மெண்ட் ஏரியாவில் தான் ஒரு பெரிய ஒரு பஸ்ஸு போகுது. நான் சைக்கிளில் ஆண்டவர் பாட்டு பாடிக்கிட்டே போகிறேன். ஒரு டாட்டா சுமோவில் பயங்கர ஸ்பீடு. அவங்க பஸ்ஸு போனோடனே நான் அவனுக்கு ஸ்பீடாக வரத்தை நான் கவனிக்கலை. இப்படி போனோடனே அவனுக்கு நேராக வந்து அடித்தானுங்க. அடித்து நான் ஒரு ரொம்ப தூரம் போய் விழுந்துட்டேன். ஒரு போஸ்ட்டில் போய் நானும் சைக்கிளும் அப்படியே போய் விழுந்தோம். அவனுங்க அப்படியே ஒரு 3 பேர் அந்த கார்லேருந்து இறங்கி ஓடி வந்தானுங்க. அவனுக்கு கை காலெலாம் நடுங்கிடுச்சு. காலையில் யாருமே இல்லை ரோட்டில். அடித்து எனக்கு பெரிய அடி ஏதோ விழுந்துருக்குன்னு நினச்சிட்டு ஓடி வந்து என்னை சைக்கிளோடு என்னை தூக்குறானுங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. கை காலெலாம் நடுங்குதை தவிர எனக்கு ஒன்றும் பேச்சு வரல. அவனுங்க என்னை பார்க்குறானுங்க, தடவுறானுங்க, தலையை பார்க்குறானுங்க. எல்லாம் பார்த்துட்டு, ஏண்டா காலையில் ஏன்டா எங்கள் வண்டியில் வந்து விழுற அப்படின்னு சொல்லி என்னை திட்டிட்டு போயிட்டானுங்க. எனக்கு ஒன்றுமே கேட்கல. நான் நின்று பார்க்குறேங்க. ஆண்டோடைய கிருபையினால சொல்கிறேன், என் ஜீவனை கர்த்தர் அவனுங்க அடித்த அடிக்கு என் சைக்கிளோட சுக்கு நூறாக நான் உடஞ்சி என் மண்டை உடஞ்சி அன்றைக்கே நான் ஆண்டவர்கிட்ட போய் சேர்ந்துருக்கணும். அப்போ தான் எழுந்து நின்று பார்க்குறேங்க. ஒரு அடி கூட என் கால்லையோ என் கையிலையோ என் தலையிலையோ ஒரு அடி கூட ஒரு சிராய்ப்பு கூட இல்லாமல் கர்த்தர் என்னை பாதுகாத்தார். சைக்கிளுக்கு ஒரு அடி கூட இல்லை. ஏன்னா இன்றைக்கி சைக்கிள் மாத்திரம் டேமேஜ் ஆயிருந்தேன்னா என் வேலை போயிருக்கும், என் வருமானம் போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும். அந்த சைக்கிள் மாற்றுறது கூட அப்போ பைசா கிடையாது. அப்போ தான் ஆண்டவர்கிட்ட நின்று அன்றைக்கே அப்படியே அழுது ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே என் ஜீவனை பாதுகாத்துருக்கிறீங்க, இந்த ஜீவன் உமக்காக ஊழியம் செய்கிறதுக்கு என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரேன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி நான் ஒப்பு கொடுத்தேன். அப்போது ஒரு நாள் என்னுடைய லீவ் நாளில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர் வந்து ஏஜி சர்ச்சில் வச்சுருந்தாங்க. அப்போ போகும்போது அப்போ நடத்திருந்த பாஸ்டர்கிட்ட பர்மிஷனோட அந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டுருக்கும்போது அன்றைக்கி தான் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையோட தீர்மானத்தை அன்றைக்கி தான் முன்குறிச்சிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த 40 நாள் ப்ரேயரில் நான் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கிறேன். நல்ல அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபிக்கும்படி அவர் சொன்னார். முதல் முறையாக எனக்கு அங்கே தான் அபிஷேகம் கிடைச்சிது. ஆனால் இதுக்கு புது அனுபவமாக இருந்தது. எப்படி எனக்கு அபிஷேகம்
அது எப்படி அந்நிய பாஷையில் பேசினான்னு தெரியாது. ஆனால் நான் அந்நிய பாஷையில் பேசி நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா அந்நிய பாஷையில் பேசி நிரம்பி ஜெபிக்கிறேன். என்னை ஆண்டவர் அன்னைக்கு அபிஷேகம் பண்ணார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போது அந்த நடத்துகிற அந்த பாஸ்டர் திடீர்னு என்ன பண்ணார், ப்ரேயர் நிறுத்திட்டு, ஆண்டவர் இன்றைக்கி காலையில் நீங்கள் என்ன பைபிள் வாசித்தீங்களோ அந்த பகுதியை எடுத்து நீங்கள் இன்றைக்கி வாசிங்க, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். எல்லோரும் அன்றைக்கி வாசித்த பைபிள் பகுதியை, அன்றைக்கி காலையில் ரீட் பண்ண பகுதியை வந்து நாங்கள் ஒரு 12 மணி இருக்கோம் வாசிக்கிறதுக்கு நான் எடுக்கிறேன். நான் இப்போ அன்றைக்கி வாசித்த பகுதி மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நான் எடுத்து வாசித்துட்ருக்கிறேன். அதில் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் நேரடியாக என்கிட்ட பேசினது போல் ஒரு சத்தம் என் மனசுக்குள்ளே ஒலித்தது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையாகவே அன்னைக்கு இது ஒரு ஊழியம், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு, என்னை ஆண்டவர் ஒரு சபையை கட்ட வைப்பார், ஒரு மெய்ப்பனுடைய ஊழியத்தை செய்வன்றதெல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசினார், அந்த ஒரு சந்தோஷம்தான் எனக்கு மன நிறைவாக இருந்தது. சரி ஏசப்பா ஏதோ நம்ம வாழ்க்கையில் எதிர்காலத்தை ஆஸ்வதிக்க போகிறான்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு அன்றைக்கி இருந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னால் அவர் சொன்னார், உன்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாருப்பான்னு சொல்லிட்டு அவரை சாதாரணமாக விட்டுட்டார். இப்படி தான் என்னுடைய இளம் குழந்தை பருவத்திலேருந்து அந்த படிப்பு காலேஜ் முடிச்சுட்டு நான் அந்த வேலையின் காரியங்களில் நான் ஈடுபட்டிருக்கும் பொழுது தான் ஆண்டவர் இப்படி எனக்கு ஒரு ஊழியத்தின் அழைப்பை கொடுத்தோன்னா நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை அறிவிக்கிறதற்கு நான் அநேக காரியங்களை செய்வதற்கு ஊழியங்களாம் ட்ராக்ஸ் ஊழியம் செய்வேன். காலையில் எழுந்து போயிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் நின்று ட்ராக்ஸ் கொடுப்பேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் எனக்கு தெரிந்த நண்பர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு ஏரியாவிலையாக போயிட்டு ட்ராக்ஸ் கொடுப்போம். இப்படி நாங்கள் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு சபையிலே நான் இருப்பேன். அநேக நேரங்கள் சபையில் தான் இருப்பேன். சில நேரங்களில் வீட்டுக்கு அருகாமையிலே சபையில் இருந்ததுனால இரவெல்லாம் அங்கேயே படுத்துப்பேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைனா சபையை சுத்தம் பண்ணுவது, அந்த ஆயத்த காரியங்கள் எல்லாத்தையும் செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செய்ய, ஒரு சாமுவேலை போல கர்த்தர் சபையிலே வளர்க்க உதவி செய்தார். ஆண்டவருக்குள்ளே சத்தியத்தில் வளர ஆரம்பித்தேன். எனக்கு உள்ள ஒரே ஒரு தீர்மானம், ஏசப்பாவுக்கு ஊழியம் செய்யணும். ஒரு ஆராதனையை கூட நம்ம வாழ்க்கையில் மிஸ் பண்ணக்கூடாது, நேரத்தோடு போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தை கொடுத்தார். இப்போ இந்த வைராக்கியத்தில் இருக்கும்போது தான் நான் வேலைக்கு கொண்டிருக்க அந்த கொரியர் கம்பெனியில் வேலைக்கு போயிட்டு இருக்கும்பொழுது அங்கே என்னால் முடியல. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே நான் முடிச்சுட்டு இந்த மாதிரி கொரியர் டெலிவரி பாய் வேலை செய்கிறேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் வேலையை எனக்கு கொடுங்க அப்படின்னும் போது ஒரு நாள் காலையில் பேப்பர் போட்டுட்ருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு, நீ என்னுடைய ஆஃபீஸில் வா, உனக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி விஜய் ஹோம் அப்ளையன்ஸ்னு சொல்லி அந்த ப்ரைவேட் கம்பெனி நந்தனத்தில் இருக்குது, அதில் ஹெட் ஆஃபீஸில் ஆடிட் அசிஸ்டண்ட்டாக என்னை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு வேலை எனக்கு கொடுத்தார். அப்போது நல்ல ஏசி ரூமு. நான் 2 வருஷங்கள் இந்த சைக்கிளில் கஷ்டப்பட்டதுக்கு ஆண்டவர் என்னை 1 வருஷம் உட்கார வைத்து ஏசி ரூமில் உட்கார வைத்து நல்ல ஒரு வேலையை, நல்ல கௌரவமான ஒரு வேலையை கொடுத்தார். இப்படி 1 வருஷம் போனோன்னே என்னை பர்மனெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டேஜ், போனஸ்லாம் எனக்கு போட்டிருக்கிறாங்க. நாங்கள் தான் அந்த போனஸ்லாம் கால்குலேட் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்லாம் 10 பிரான்ச் இருக்கும், அதோடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நான் தான் வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆடிட்டிங்லாம் டாக்குமெண்ட்லாம் ஆடிட்டிங் பண்ணுவோம். இப்படி நான் செயல்பட்டு கொண்டு வருகிற இந்த சூழ்நிலையில் திடீர்னு ஒரு நாள் எங்கள் மேனேஜர், பிரான்ச் மேனேஜர் வந்து குமார் தான் என்னை கூப்பிடுவாங்க. குமார், இந்த மாதிரி நாளைக்கு சண்டே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் நாளைக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு பயங்கர ஷாக் ஆச்சு. என்னுடைய தீர்மானம் என்னென்னா, ஒரு ஆராதனை கூட ஆண்டவருக்கு நான் மிஸ் பண்ணக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா கூட போகக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானத்தில் இருந்தேன். ஆனால் இப்போ என் வேலை குடும்பத்துடைய வருமானத்துக்கும் தேவை, அதே நேரத்தில் ஆண்டவருக்கு நான் சொன்ன பொருத்தனையில் உண்மையாக இருக்கணும். வேலையை விட்டுட்டால் வருமானம் போயிடும், ஆனால் ஆண்டவருக்குன்னு வரும்போது வேலையை விடுவா இல்லை வரமாட்டேன்னு சொல்லுவான்னு பெரிய குழப்பத்தில் இருக்கும்போது வைராக்கியமாக துணிச்சலாக ஒரு முடிவு எடுத்தேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகக்கூடாது, ஆண்டவருடைய ஆராதனை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக மேனேஜர்கிட்ட போனேன். சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், சனிக்கிழமை நைட்டு 12 மணி வரைக்கும் கூட வேலை செய்கிறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நான் வரமாட்டேன், அந்த ஒரு நாள் தான் சார் நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள்னோடனே அவர் இந்துவாக இருந்தோடனே அவருக்கு கொஞ்சம் கோவம் வந்துட்டு, இல்லை குமார், கண்டிப்பாக நீ நாளைக்கு வந்து தான் ஆகணும், எல்லாருக்குமே கமிட்மெண்ட் உண்டு, முக்கியமான வேலை ஆடிட்டிங் இயர் எண்டு, நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. சார் தப்பாக நினச்சிக்காதீங்க சார், நான் வர முடியாது அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்னை போக சொல்லிட்டார். சனிக்கிழமை இரவு வந்தேன், ஜெபம் பண்ணேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போனேன், முடியறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே என்னால் வேலைக்கு போக முடியல. திங்கட்கிழமை ஆஃபீஸில் போன உடனே என் அசிஸ்டன்ட் மேனேஜர் கூப்பிட்டாரு. உடனே குமார் உன்னை மேனேஜர் வர சொன்னாருனாரு. நேராக போனேன்.
என்ன சார்னு. உட்காருங்க குமார், இன்னிலேருந்து உங்களை வேலையிலேருந்து நாங்கள் எடுத்துட்டோம், அதனால் இன்னும் 15 நாள் சேலரி உங்களுக்கு இருக்குது, அது நான் போட சொல்லிட்டேன், அதனால் சேலரி வாங்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு மேலே நீட்டாக எழுந்து அவர் கையை கொடுத்து, சார் ஆண்டவருக்காக எனக்கு வேலை போகுதுன்னா நான் அதை பற்றி கவலைப்படல சார், இதோட நல்ல வேலையை ஆண்டவர் தருவார், ரொம்ப சந்தோஷம் சார், தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவர் கை கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். வந்த பிறகு ஆண்டவர்கிட்ட கேட்குற, ஆண்டவரே இவன் வேலை போயிடுச்சு, என்ன வேலைக்கு போகணும் அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னார், மீண்டும் நீ கொரியர் வேலைக்கே போ அப்படின்னார். எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டம். ஏன்னா சைக்கிளில் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டெலிவரி பாயாக தெருவாக அலைஞ்சி ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸில் ஏசி ரூமில் உட்காந்துட்டு மீண்டும் டெலிவரி பாயாக போனோம் அப்படின்னும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒருவேளை ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே ஒருவேளை நான் போகிறது உங்கள் சித்தமாக இல்லை இது உங்கள் சத்தம் தானா அப்படின்னும் போது ஆண்டவர் சொன்னால், இல்லை என் சத்தம் தான், நீ போ அப்படின்னார். மீண்டுமா நான் தெருவாக ஒரு 3 மாதம் அந்த கொரியர் வேலைக்கு போகிறேன். போகும்பொழுது அங்கே எனக்கு ஒரு ஆஃபர் வருது. எங்கள் வீட்டு அருகாமையில் ஒரு சகோதரர் எனக்கு ஒரு வேலைக்கு வாய்ப்பு சொல்கிறார். இது மாதிரி HTLல வந்து ஒரு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்க, முடிஞ்சால் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு நபருடைய பேரை சொல்லி அவரை போய் பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் சம்பளம் எவ்வளோன்னு கேட்கும்போது நான் கொரியரில் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்தை விட அங்கே கம்மியாக இருக்குது. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த வேலை செட் ஆகாது, ஏன்னா எனக்கு வருமானம் தான் இப்போ ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு காலையில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், நீ அந்த வேலையை போய் பாரு அப்படின்னார். நான் சொன்னேன், இல்லை ஆண்டவரே எனக்கு இங்கேயே 1500 சம்பளம் வந்திருக்கு, அது 1200 தான் சம்பளம் தருவாங்களா, 300 ரொம்ப கஷ்டமாச்சு ஆண்டவரே, எனக்கு வேணாம், நான் அது போகல, நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு ஆண்டவர் காலையில் ஜெபிக்கும் போது சொன்னார், இல்லை நீ அந்த வேலையை போய் பாரு அப்படின்னார். சரி ஆண்டவர் சொல்லிட்டாரு, இது மேலே நம்ம தாமதிக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கொரியர் பேக்கோட டெலிவரி பாய் போகிற மாதிரி அந்த கம்பெனி HTL கம்பெனியில் முறை போகிறேன். போய் அந்த நபரை போய் பார்க்குறேன், என்ன ஆஃபீஸர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அவர் சொல்கிறாரு, இங்கே ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் வேலை தான்ப்பா இருக்குது, நீ பிகாம் முடிச்சிருக்கிற, நீ ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் பண்ணுவியா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் என் மனசுலேருந்து சொல்லிட்டு இருக்காரு, எது கேட்டாலும் ஓகே சொல்லு அப்படின்னு. நான் உடனே சொல்லிட்டேன், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ சொன்னார், இங்கே வந்து மொத்தம் 60 பேர் வேலை செய்கிறாங்க, 20 ஜென்ஸு 40 லேடிஸு, இது பெரிய ஏரியா, நீ சின்ன பையனாக இருக்கிற, உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் நான் எந்த வேலையாக தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் அதிலேருந்து தான் என்னுடைய ஊழியத்தினுடைய பயிற்சி எனக்கு அந்த வாலிப வயசுலேருந்து தான் எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பித்து கொடுத்தாரு. நான் சாதாரண ஒரு சூப்பர்வைசர் வேலைக்கு போகிறேன், அங்கே போய் முதல்ல காலை வைக்கிறேன், அங்கே நேர்மையாக இருக்க எனக்கு உதவி செய்தார் கர்த்தர். அந்த கான்ட்ராக்டர் எடுத்திருக்கிறவர் வந்து ஒரு நல்ல ஒரு இந்து சகோதரர் தான், அவர் பேர் அரவிந்தன், TR அரவிந்தன் சொல்லிட்டு, அவர் என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதே மாதிரி என்னுடைய ஆஃபீஸர் பேர் வந்து காசி விஸ்வநாதன். என்னை வேலைக்கு அறிமுகம் செய்தவர் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க 3 பேரும் எங்கள் லைஃப்பில் மறக்கவே முடியாது. ஸோ எனக்கு ஒரு பிளாட்ஃபார்மு அங்கே தான் ஆண்டவர் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. அப்போது அந்த அரவிந்த் சார் என்கிறது தான் நான் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது, அவர் ஒரு பில்டிங் கான்ட்ராக்டர்ன்றது எனக்கு தெரியாது. அப்போது என்னுடைய ஆஃபீஸர் வந்து என்னை விசாரிச்சுருக்கும்போது, என்னுடைய குடும்ப கஷ்டங்களெல்லாம் அவர் விசாரிச்சுருக்கும்போது, அந்த மிடில் டைமில் தான் கிறிஸ்தவர்களுக்குன்னு ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் வந்து ஏழைகளுக்கு வீடு கட்டுறதுக்குன்னு லோன் வந்து கொடுக்குறாங்க, கடன் இல்லாத ஒரு லோன் கொடுக்குறாங்க, 45,000 அப்போது அதை கேள்விப்பட்டு நான் அதை போய் விசாரித்து அதுக்குரிய முயற்சிகள் ஏற்படும்போது அவங்க சில டாக்குமெண்ட்லாம் கேட்குறாங்க, டாக்குமெண்ட் இல்லை, ஆனாலும் கரெக்டாக டாக்குமெண்ட்டை உருவாக்க உதவி செஞ்சார். டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நாங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணும்போது 45,000 இருந்த லோன் 65,000 எங்களை மாற்றி கொடுத்தாங்க, ஏற்றி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எங்கள் வீடு வந்து நான் சொன்ன மாதிரி ஓலை வீடு, ஓலை மாற்றுறதுக்கு வழி கிடையாது, மழை பெஞ்சால் உள்ளே பெய்யும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது நானும் எங்கள் அம்மா ஒரு நாள் மழை பெய்யுது, தண்ணி உள்ளே ஊற்றும் போது நானும் எங்கள் அம்மா உட்காந்து ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே ஓலை மாற்றுறதுக்கு கூட காசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரில, எங்களுக்கு ஏதாவது ஒரு வாசலை தரங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ண அந்த வாரத்தில் தான் இந்த லோன் எங்களுக்கு சேங்ஷன் ஆகுது. இந்த லோனை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, ஓலையை மாற்றிட்டு வெறும் ஓடு மட்டும் போடலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் தள்ளப்பட்டு, ஆளுங்க யாருமே எங்களுக்கு கிடைக்கல, எங்களுக்கு அனுபவங்களும் கிடையாது. அப்போது என்னுடைய ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறேன், சார் இந்த மாதிரி யாராவது வீடு கட்டுறவங்க யாராக இருந்தால் எங்கள் ஓலை வீடை மாற்றிட்டு ஓடு போட்டு தரணும் சார், உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், டே உங்கள் ஓனரே பெரிய பில்டிங் ஓனரா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அவர் சொன்னார், நான் உங்கள் வீட்டை வந்து பார்க்கட்டுமானார், வாங்க சார் அப்படின்னு. அவர் வந்து பார்த்தாரு.
அவர் வரும்போது பார்த்தா எங்கள் வீட்டுக்கு ஃபுல்லாக ஓலைங்களாக கொட்டி இருந்தது. அவர் அதை பார்த்து அவர் மனசில் என்ன நினச்சார் தெரியல. எங்கள் ஓனர்கிட்ட போய் பேசினார். பேசிவிட்டு, தம்பி இந்த மாதிரி இருக்கிறான், அவனை ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. உடனே அவர் என்னை வந்து கூப்பிட்டு கேட்டார், என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரிலாம் ஃபேமிலி சுச்சுவேஷனை சொன்ன உடனே அவர் வந்து உங்கள் வீட்டை பார்க்கலாமான்னார். அவர் வந்தார். பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், குமார் நீ என் கூட இருந்தீன்னா உனக்கு நல்லபடியாக ஒரு வீட்டை கட்டித்தரேன்ப்பா, நீ அந்த லோன் பைசா என்கிட்ட கொடு, நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னார். வந்தது 65,000 சேங்ஷன் ஆகுது. அது 20,000 டவுன் பேமெண்ட் போக 47,000 தான் கையில் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அப்படியே அவர்கிட்ட கொடுத்தோம். அவர் சாதாரணமாக ஓடு போட தான் நாங்கள் கேட்டோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் அவர் மனசில் அவர் சொன்ன ஒரு காரியம், அந்த வீட்டை கட்டும்போது அவர் மனசில் வந்து இந்த வீட்டை நல்லா கட்டித்தரணும்னு ஒரு எண்ணம் அவருக்குள்ளே வந்துச்சான். அந்த ஓடை போடக்கூடிய சூழ்நிலையை மாற்றி அவர் தளம் போட்டு நல்ல ஒரு வீட்டை 3 ரூம் போட்டு எனக்கு ஃப்ரீயாக கட்டி கொடுத்தாங்க. என்னை அது நினைக்கும் போது அன்னைக்கு என் கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா, நான் ஒருவேளை அந்த கொரியர் வேலைக்கு போகும்போது ஆண்டவர் என்னை இந்த வேலைக்கு போ அப்படின்னு காலைல எழுந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்லலை அப்படின்னா, நான் போகாமல் இருந்திருந்தேன்னா எங்கள் வீடு அன்றைக்கி கட்டப்பட்டிருக்காது. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் இழந்து போயிருப்பேன். நாங்கள் அன்றைக்கி இரவில் ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் எவ்வளோ அழகானவர் பாருங்க. இதெல்லாம் ஏன் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னா, என் சிறு பிராயத்திலிருந்து தேவன் எப்படியாய் ஒரு அழகாய் ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக நடத்திட்டு வராருன்றது தான் உங்களுக்கு நான் அழகாக படிப்படியாக சொல்லிட்டு வரேன். ஒரு சின்ன வயசில் விவரம் தெரியாத நேரத்தில் விளையாட்டுத்தனமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலும் அவர் தேவன் அந்த தேவனாக இருந்து என்னை நடத்தின அந்த விதமும், என் குடும்ப சூழ்நிலையில் நான் சின்ன பையனாக இருந்தாலும் என் மூலமாக என் குடும்பத்தில் பயங்கரமான ஒரு கோட்டையில் விக்கிரக ஆராதனை மூழ்கி போயிருந்த என் தாய் தகப்பனாரை, என் சகோதர சகோதரிகளை அந்த விக்கிரக ஆராதனை அவன் மீட்டெடுக்க வச்சு, குடும்ப கஷ்டத்தில் வறுமையில் இருந்த எங்களுக்கு எப்படியெல்லாம் ஆண்டவர் உதவி செய்தார் என்பதை இந்த சாட்சி மூலமாக நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம். இந்த ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு தான் இந்த சாட்சியை நாங்கள் சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் அந்த வீட்டை கட்டி கொடுத்தாரு. அப்போது கண்ணீரோடு அவருக்கு நான் நன்றி சொன்னேன். சார், இந்த காலத்தில் யாருமே அப்படி செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க. ஆண்டவருக்கு ஃப்ரீயாகவே எனக்கு வீடு கட்டி கொடுத்தது பெரிய ஒரு சாட்சி. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே வாழ்ந்தால் உங்களுக்காக வாழ்வேன், என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஒழுங்காக சபைக்கு போக ஆரம்பித்தேன், ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். இந்த காலகட்டத்தில் நடத்தும்பொழுது தான் ஆண்டவர் என் மேலே ஒரு பெரிய ஊழியத்தின் அழைப்பு இருக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் என்னை வந்து அந்த வேலையில் வச்சுட்ருக்கும்போது 2013 வரைக்கும் அந்த கம்பெனியில் இருந்தேன். அதற்கு பின்பாக என்னுடைய ஊழியத்தை நான் இன்னும் அதிகமாக செய்யணும், ஆண்டவருக்கு ஊழியத்தில் வந்து நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் குடும்பத்துடைய சூழ்நிலைகளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. இது நடுவில் 2004 எனக்கு திருமணமானக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார். லவ் மேரேஜ் இல்லை, கர்த்தருடைய கிருபையினால அரேஞ்ச் மேரேஜ் தான். சபையில் இந்த மனைவி வந்து அவங்க பேர் ஜெயஸ்ரீ. அவங்க சொந்த ஊர் வந்து மூணார். பிறந்தது தான் அங்கே. 3 வயசுல அவங்க இங்கே அவங்களுடைய ரிலேட்டிவ் வீட்டில் இங்கே கொண்டு வந்து சென்னையில் தான் அவங்க ஹாஸ்டலில் படித்தாங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சி 7வது படிக்கும்பொழுதே ஆண்டவர் அவங்கள அனாயிட்டிங் பண்ணி அபிஷேகம் பண்ணி அவங்க நல்ல ஒரு மாரநாதான்ற ஒரு ராயபுரத்தில் இருக்கிற சபையில் போய் அவங்க சபைக்கு ரகசியமாக அந்த சின்ன வயசுலேயே போயிட்டு வந்திருந்தாங்க. அப்போ இவங்க அவங்களுடைய ரிலேட்டிவ் வீடிங் வந்து ஆலந்தூரில் இருக்கும்போது அவ்வளோ தூரம் அங்கே சபைக்கு போக முடியாததுனால எங்கள் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. அவங்க இங்கே படிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுடைய தாயாருக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அவங்க 2 பெண் பிள்ளைகள். ஸோ மூத்த பிள்ளைக்கு எப்படியா கல்யாணம் பண்ணிடணும், அவங்க ஆப்ரேஷன் ஒன்று பயந்துட்டு போயிட்டு இமிடியேட்டாக கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அப்பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு நாங்கள் போயிட்டு இருந்த சபை போதர்கிட்ட சொன்ன உடனே அப்போது தான் எனக்கும் ஒரு திருமணம் ஆகக்கூடிய ஏற்கனவே எங்கள் அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சு, எங்கள் அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய திருமணத்துக்கு அப்புறம் என் தங்கச்சி ஒன்று இருந்ததுனால என்னுடைய திருமணத்தை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ பேசினாங்க. அவங்க ஏற்கனவே எங்களுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டாக எங்கள் அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால, அவங்க தெரிஞ்ச காரியங்களாக இருந்ததுனால அந்த நேரத்தில் பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் கேட்குறாங்கம்மா அப்படின்னோடனே எங்கள் அம்மாவும் அந்த குடும்பங்களும் ஒத்துட்டு அன்றைக்கி திருமண ஏற்பாடு 2004 செப்டம்பர் 6ஆம் மாதம் திருமணம் நடந்தது. கர்த்தருடைய கிருபையினால சென்னையில் எனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் ஆண்டவர் கொடுத்தார். அவங்கள நல்லா ஜெபிக்கிறவங்க, ஆண்டவர் மேலே வாஞ்சி இருக்கிறவங்க.
இப்படியாக நாங்கள் தொடர்ந்து சபைக்கு குடும்பமாக போக ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்கள் எங்களுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்பொழுது தான் என் மனைவி மாலையில் சபையில் ஜெபித்து கொண்டிருக்கும்பொழுது ஆண்டவர் ஃபாதர் பெக்மான்ஸ் ஐயா பாடல் மூலமாக என் மனைவியை தேற்றி இந்த மாதத்தில் உனக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொன்னாங்க. பிப்ரவரி மாதம் அது. அந்த பிப்ரவரி மாதத்தில் அவங்க கன்சீவ் ஆனாங்க. 2005ஆம் வருஷத்தில் என் மகன் நவம்பர் 25ஆம் தேதி டேட் கொடுத்தாங்க. ஆனால் 26ஆம் தேதி அவன் பிறந்தான். ஐசக் கேப்ரியல் அவனுடைய பெயர். இப்போ அவன் பிஎஸ்டபிள்யூ செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்கிறான் கர்த்தருடைய கிருபையினால். இப்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆரம்பித்து நாங்கள் சபையில் ஊழியத்தின் பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது 2010 எங்களை ஊழியத்தின் பாதையில் நாங்கள் அர்ப்பணித்தோம். சபைக்கு முன்பாக நாங்கள் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம் குடும்பமாக என்று சொல்லி வேலை செய்து கொண்டே தான் நாங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தோம். அன்றைய இருந்த போதகர் எங்களை சபையில் கூப்பிட்டு பிரதிஷ்டை செய்தார். நீங்கள் ஊழியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்றைய நாட்கள்லேருந்து மாலை சர்வீஸு நான் நடத்த ஆரம்பித்தேன். 2013 என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட் வந்துச்சு. என்ன அப்படின்னா 2013 நான் செய்து கொண்டிருந்த வேலை HTLலேருந்து வெளியே வர ஆரம்பித்த போது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் வேலை இல்லாமல் இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க. எனக்கு வந்து நான் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராகவே இருந்துட்டேன். இதுக்கு மேலே வெளியில் போய் என்னால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சா போதும், எந்த வேலை வேணால் செய்கிறதுக்கு நான் ரெடி அப்படின்னும் போது ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு போவதற்கான ஒரு சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன். மனசில் ஒரு பெரிய கஷ்டம். ஒரு நல்ல ஒரு 50-60 பேர்கிட்ட மேனேஜ் பண்ணி ஒரு ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு மேனேஜிங் ஒரு கெப்பாசிட்டியில் இருந்து செக்யூரிட்டியாக வேலைக்கு போகணுமே அப்படின்னும் போது மனசு வருத்தமாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட பாரத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான ஒரு வேலையை தாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு MNC கம்பெனி, ஒரு செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் MNC கம்பெனி G4Sன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிறுவனம், அது வேர்ல்டு ஃபுல்லாக இருக்குது. அந்த செக்யூரிட்டியில் ட்ரைனிங்கில் என்னை அனுப்புகிறாங்க. நான் ட்ரைனிங் போகிறேன். எனக்கு அங்கே விருப்பமே இல்லை. எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் பீப்புளு. எனக்கு அந்த கல்ச்சரே பிடிக்கல. எல்லாமே ஹிந்தி பேசுகிறாங்க. இதில் போய் நான் என்னடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மனசு கேட்கல. ஆனாலும் ஒரு வேலை வேணுமே. ஊழியக்காரன் சொல்லிட்டாரு இந்த வேலைக்கு நீ போ அப்படின்ட்டாரு. அதனால் ஊழியக்காரர் சொல்லிட்டான்னு நான் அதை மீற மாட்டேன். அப்படி ஆண்டவர் என்னை வளர்த்தாரு. ஸோ அங்கே போய் க்யூவில் நின்றுட்டுருக்கிறேன். நான் சூப்பர்வைசர், ஏன்னா நான் ஏற்கனவே ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர் இருந்தாலும் சூப்பர்வைசர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி எங்கள் GM அவர் இருந்தார். என்னோடய ரோ வந்து நான் ப்ரொஃபைல்லாம் கொடுக்குறேன். அவர் பார்த்துட்டு என்ன அப்படின்னாரு, எங்கள் சூப்பர்வைசருக்கு வந்திருக்கேன். இப்படியே தூக்கி போட்டார். மூஞ்சி எதிர்க்க தூக்கி போட்டு, நீ அங்கே ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர்லாம் வந்து இங்கே சூப்பர்வைசர்லாம் பார்க்க முடியாதுப்பா. செக்யூரிட்டி கார்டாக தான் வேலை செய்யணும். 3 மாதம் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சு அப்புறம் தான் சூப்பர்வைசர் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம். அது வரைக்கும் நீ செய்யலைன்னா வீட்டுக்கு போ அப்படின்ட்டார். எனக்கு மனசெல்லாம் உடஞ்சி போய் அவர் பேசின அந்த தோரணை எனக்கு மனசு உடஞ்சிடுச்சு. சரி வேணாம், இந்த வேலை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வருவதற்கு மதியானம் சாப்பிட்றதுக்காக ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்டுருக்கிறேன். ஒரு சின்ன ஒரு டீ கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கிறேன். என்னுடைய ப்ரொஃபைலெல்லாம் அவங்க ஒரு HR உட்காந்து பார்த்துட்டு, நான் ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக இருந்தாலும் அங்கே எல்லாமே இந்த ESI PF வேஜஸ் எல்லாமே நான் பார்த்தேன். இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருந்ததுனால அந்த HR என்னை பார்த்துட்டு, இது நல்ல ப்ரொஃபைலாக இருக்குதே, இங்கே ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுதே, இந்த தம்பி இந்த ப்ரொஃபைலில் நல்லா இருக்குதே, இவரை கொஞ்சம் கூட முடியுமா அப்படின்னு சொல்லி திருப்பி கேட்க, எனக்கு மீண்டும் அங்கேருந்து ஒரு மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் நரேந்திரகுமாரா? ஆமாம் சார். இப்போ நீங்கள் இங்கே உங்களை இன்டர்வியூவில் வந்து ப்ரொஃபைல்லாம் கொடுத்துட்டு போனீங்களே, கொஞ்சம் வர முடியுமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு அந்த வேலை பிடிக்கலையே, வேணான்னு சொல்லிட்டாங்களேன்னு. இல்லை இது வேற ஒரு வேலை இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு போனேன். எந்த GM என்னை தூக்கி மூஞ்சில் அடித்து வச்சார், அவரே என்னை கூப்பிட்டு சேரில் உட்கார வச்சார். உட்கார வச்ச உடனே என்னை பற்றி பேசினேன். இந்த வேலைலாம் தெரியுமான்னாங்க. தெரியும் சார்னு. அப்போ சொன்னாங்க, இந்த இடத்துல ஒரு டாக்குமெண்டேஷன் வேலை இருக்குது, உங்களால் செய்ய முடியுமான்னு கேட்டேன். நான் எல்லா டாக்குமெண்டேஷன் நான் பண்ணுவேன் சார் அப்படின்னு. கொஞ்சம் டஃப்பாக இருக்கம்பா, ஆனால் உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, நீங்கள் இருந்துச்சுன்னா உங்களை நான் பர்மனெண்ட்டாகவே நாங்கள் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. சரி சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி சேலரியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போது சம்பளம் வந்து HRங்களுக்கெல்லாம், அங்கே இருக்கிற HRங்கெல்லாம் 10,000 தான் சம்பளம். எனக்கு அப்போவே 13,000 சம்பளத்தை எனக்கு நிர்ணயித்தாங்க. ஒரு HR ரோலில் தான் நான் போனேன். ஆக்சுவலாக ஒரு ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக வந்து ஒரு MNC கம்பெனியில் HRஆக போகிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் எனக்கு இல்லை. நான் கர்த்தர் என்னை வழிநடத்தினார். நான் HTL அந்த சூப்பர்வைசராக இருக்கும்பொழுது ஜனங்களை நடத்தக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டாரு. ஸோ இன்றைக்கி அது ஊழியத்துக்கு எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அடுத்தபடியாக நான் வந்து இந்த வேலைக்கு நான் போகும்பொழுது
ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன். நான் ஆண்டவர் அந்த இடத்துல ஹெச்ஆர் பார்ட்டில் என்னை வந்து உட்கார வச்சு எனக்கு மேலே 2 ஹெச்ஆர் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு வேலையெல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த டாக்குமெண்டேஷன் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நாட்களில் எனக்கு சொல்லிக் கொடுத்த எல்லா ஹெச்ஆருமே வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ எல்லா வேலையுமே நானே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த உடனே என்னுடைய ஹெட் ஹெச்ஆர் வந்து சொல்கிறாரு, நரேந்தர், நீ வந்து இந்த வேலையெல்லாம் உனக்கு தெரியும். ஸோ சிஸ்டமை நீ கற்றுக்க. எனக்கு சிஸ்டம் நாலேஜ் ஒன்றுமே கிடையாது. சிஸ்டமை நீ கற்றுக்க. உன்னை நாங்கள் ஹெச்ஆராக உங்களை இந்த இடத்துல நான் போகிறதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஏசப்பா கிருபையில் உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு சிஸ்டம் நாலேஜ் ஒன்றுமே தெரியாது. மெயில் அனுப்ப கூட எனக்கு தெரியாது. அப்போது எனக்கு ஒரு ஹெச்ஆர் எப்போது சொல்லி கொடுத்த அந்த காரியத்தை வச்சு ஆண்டவர் மேலே பாரத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நானே ஈவினிங்கில் உட்காந்து ஆண்டவர் கற்றுக்கொள்ள எனக்கு உதவி செஞ்சார். நாட்கள் போக 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 டாக்குமெண்டேஷன் எல்லாம் பக்காவாக செய்ய கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். அனுகூலங்களை கர்த்தர் உதவி செஞ்சார். அதில் ஒரு பெரிய சாட்சி என்னென்னா, அங்கே எல்லாமே நார்த் இந்தியன்ஸ் தான் வருவாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நான் தான் வாங்கி வைக்கணும். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுட்டு 3 மாதம் இல்லை 6 மாதம் கழித்து அவங்க வந்து கேட்கும்போது அந்த சர்டிஃபிகேட்டை வந்து ரீபே பண்ணணும். இது வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருவேளை சர்டிஃபிகேட் தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுங்க, பெரிய லீகல் இஷ்யூ ஆச்சுன்னா அது நான் தான் பொறுப்பாயிடுவேன். ஸோ அவ்வளோ பெரியதான ஒரு பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. எல்லாம் டாக்குமெண்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு 35 பேப்பர் ஃபில்அப் பண்ணணும். ஒரு வாரத்துக்கு பாஸ் அவுட்டு பார்த்தீங்கன்னா 30 பேர் 40 பேர் 60 பேர் வருவாங்க. அவ்வளோ வேலை இருக்கும், டாலரேட் பண்ணவே முடியாது. ஆனாலும் கர்த்தர் அதை செய்வதற்கான ஞானத்தை கொடுத்தார். ஒரு நாள் நான் உட்காந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். எங்கள் ஜிஎம் ஓடி வந்தார். பின்னாடி ஓடி வந்து, நரேந்தர் இது மாதிரி எனக்கு ஒரு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னார். என்ன சார்ண்ணே? இந்த மாதிரி எனக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வேணும், உன்னால் எடுக்க முடியுமா அப்படின்னாரு. பார்த்தா நான் சேரில் உட்காந்துட்ருக்கிறேன், அவர் எனக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கிறார். அப்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார், யார் உன்னை தூக்கி அப்படி மூஞ்சில் தூக்கி போட்டு இந்த வேலைலாம் உனக்கு செட் ஆகாது, நீ செக்யூரிட்டி வேலை தான் செய்யணும்னு சொன்னாரோ, அன்றைக்கி அவருக்கு முன்னாடி என்ன உட்கார வச்சு அவர் நின்றுட்டுருக்கிறத பார்க்கும்போது ஆண்டவருக்கு நான் நன்றி சொன்னேன். நான் தகுதி இல்லை ஆண்டவரே, என்னை இப்படி உயர்த்தி வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி. அந்த ஜிஎம் வந்து என்கிட்ட வந்து ஒரு வேலையை கேட்குற அளவுக்கு எனக்கு சிஸ்டம் நாலேஜ் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவர் வந்து கேட்குற இந்த வேலையை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு. அந்த வேலையை செஞ்சு கொடுத்தா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் சிஸ்டத்தில் எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போது கடைசியில் என்ன ஆச்சுன்னா, எல்லா பிரான்ச்சுக்கிட்ட ஒரு 6 பிரான்ச் எங்கள் சென்னையில் இருக்குது. அந்த 6 பிரான்ச்சுடைய ஹெச்ஆருங்களுக்கு நான் தான் வேலை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். டீட்டெயில்ஸ் நான் கொடுப்பேன். எனக்கு சிஸ்டத்தெல்லாம் இன்னும் ஒன்றுமே தெரியாது. சில விஷயங்கள் அவங்க என்கிட்ட கேட்பாங்க, இது எப்படி பண்ணீங்க, இந்த டேட்டா எப்படி எடுத்தீங்க அப்படின்ட்டு. நான் சில நேரங்களில் சொல்லிக் கொடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார். இப்படி ஆண்டவர் என்னை உயர்த்தி அந்த இடத்துல 2013 2023 வரைக்கும் என்னை அங்கே ஆண்டவர் வச்சுருந்தார். நல்ல உயர்ந்த பொசிஷனில் கர்த்தர் என்னை வச்சார். ஹெச்ஆர்ன்ற ஒரு லெவலில் என்னை வச்சார். எந்த ஒரு தவறான ஒரு லஞ்சம் வாங்குறதோ பணம் வாங்குறதோ அப்படிலாம் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் அங்கே நடத்தின. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு பண்டல், அது தேவையில்லாத பண்டலை எடுத்து கொளுத்துவதற்காக எங்கள் ஆஃபீஸர் சொன்னாங்க, எடுத்து கொளுத்திடுங்க அப்படின்னு. நான் கொளுத்துவதற்காக போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அது நடுவில் ஒரு பேப்பரை எடுக்க சொன்னார். எவ்வளோ பேப்பர் இருக்குது, இவ்வளோ ஒரு பண்டல் பேப்பரில் நடுவில் ஒரு பேப்பர் எடுக்க சொன்னார். சரி நான் எடுத்து பார்த்தா அதில் யாரோ ஒரு நார்த் இந்தியன் அஸ்ஸாம்லேருந்து வந்த ஒரு பையனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதில் லிங்காக இருக்குது. எனக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. எப்படா இந்த நல்ல வேலை எரிச்சிருந்தோன்னா அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எரிஞ்சு போயிருக்கோம். பாருங்கள், எனக்கு அது என்னென்னு தெரியல. அவ்வளோ பெரிய பண்டல் பேப்பரில் நடுவில் ஒரு பேப்பரை எடுனார். சரி ஆண்டவர் எடுக்க சொல்கிறாருன்ட்டு நடுவில் ஏதோ ஒரு பேப்பரை உருவுனா அந்த பேப்பரில் ஒரு பையனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இருக்குது. அவனுடைய பேர் இமாம் ஹாக் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு அதை தனியாக வச்சுட்டு மற்ற பேப்பர்லாம் எரிச்சிட்டோம். 2 நாள் கழித்து ஒரு பையன் வரான். வந்து எப்போவுமே என்கிட்ட தான் வந்து அந்த ஒரிஜினல் வந்தாங்கன்னா ஜிஎம் சைன் பண்ணி அனுப்பிச்சிடுவார். உள்ளே போய்ட்டு ஜிஎம் கிட்ட இந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும்னா அவர் சைன் பண்ணி நரேந்திர போய் பாரு, ஹெச்ஆரை பாருன்னு சொன்னால் அவன் வந்துட்டு என்கிட்ட வந்து, சார் இந்த மாதிரி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வேணும் சார் அப்படின்னு. நான் எடுத்து அந்த பேப்பரை எங்கேயோ வச்சிட்டேன், ஒரு இடத்துல வச்சிட்டேன், ஞாபகம் இல்லை. நான் அந்த ஃபைல்ஸ்லாம் தேடுறேன், இவன் சர்டிஃபிகேட்டை தேடுறேன், இவனுடைய எம்ப்ளாயி நம்பர் ஐடி நம்பரை போட்டு தேடுறேன். சர்டிஃபிகேட் கிடைக்கவே இல்லை. இவனுக்கு முன்னாடி நம்பர் இருக்குது, பின்னாடி நம்பர் இருக்குது, இவன் நம்பர் இல்லை. எனக்கு வேர்த்துருச்சு. ஜிஎம் கிட்டே போனால் திட்டுவார், எப்படி சர்டிஃபிகேட் மிஸ் ஆச்சு, நீ தானே அதுக்கு பொறுப்புன்ட்டுவார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே ஒரு நிமிஷம் அங்கே டாக்குமெண்ட் ரூமில் நின்று, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு, நீ ஒரு பேப்பரை உருவி வச்சல, அந்த பேப்பரை போய் பாரு அப்படின்னாரு. உடனே போனேன், அந்த ரூமில் போய் பார்த்தா அந்த பேப்பர் தனியாக இருந்தது. எடுத்த உடனே அந்த சர்டிஃபிகேட் பார்த்தா
பேர் இருந்துச்சு. உடனே போனேன், உன் பேர் என்ன? இமான் ஹாக்கா அப்படின்னு. ஆமாம் சார். உன் கிளாக் நம்பர் என்னன்னு? இந்த நம்பர் சொன்னான். பார்த்தா அவனுடைய சர்டிஃபிகேட்டு அப்படியே இருந்தது. அப்படியே அந்த இடத்துல கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பண்டல் இருக்குது, நானாக தேடி எடுத்தால் கூட எடுக்க முடியாது. ஏதோ ஒரு பேப்பரை எடுங்கன்னு சொன்னீங்க, நான் ஒரு பேப்பரை எடுத்தேன். ஆனால் அந்த பேப்பரை எடுக்க வச்சு அதில் அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அதில் இருக்குதுன்றது எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் கொளுத்தி இருந்தேன்னா என் வேலையே போயிட்டுருக்கோம். ஆனால் நீங்கள் அதை அறிஞ்சு என்னை அது சரியாக எடுக்க வச்சு, அதை தனியாக எடுக்க வச்சு, அவன் வருவான் 2 நாளைக்கு பின்னாடி வருவான்னு தெரிஞ்சு முன்னாடியே எனக்கு கொடுத்து, ஆண்டவர் இப்படியெல்லாம் நீங்கள் அற்புதம் செய்கிறீங்களா, என்னால் நம்ப முடியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி கண்ணீரோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை அவங்கள எடுத்து கொடுத்து சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சு. இப்படி இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு மனிதனுக்கு மேலே ஆண்டவருடைய அழைப்பு இருந்தால் கர்த்தர் அழகாக அந்த ஊழியத்திற்கு அவனுக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் சொல்லி கொடுத்து அவனை ஊழியத்தின் பாதையில் நிறுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவர் என்பதை என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். எப்படி யோசிப்போடு கூட கர்த்தர் இருந்தது போல் என் வாழ்க்கையில் ஆண்டவர் அழகாக அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் நடத்தினார். ஒரு இந்து பின்னணியிலிருந்து, கடவுளை அறியாத ஒரு சூழ்நிலையிலிருந்து இயேசு யார் என்பதை நாங்கள் அறிய வைத்து, ஒரு சபைக்கு போய் அவரை பற்றி அறிந்து கொள்ள வைத்து, அவரை விடாமல் ஆண்டவரை ஆராதிக்க வைத்து, வறுமையில் நாங்கள் கஷ்டப்படுகிற சூழ்நிலையில் அவரை தேட வைத்து, அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை எங்களுடைய கஷ்டங்களெல்லாம் மாற்ற ஆரம்பித்து, எந்த கஷ்டத்தின் மத்தியிலும் அவர் எங்களோடு கூட இருந்து செஞ்ச அற்புத அடையாளங்கள், எங்கள் அப்பாவுக்கு டாக்டர் 2 நாளில் செத்துருன்னு சொன்ன அந்த சூழ்நிலையிலேருந்து அவருக்கு உயிரை கொடுத்து, எங்கள் விக்கிரக வணக்கத்திலேருந்து தூக்கி எடுத்து, இன்றைக்கி மற்றவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கும்படி ஆண்டவர் எங்களை உயர்த்தி என் குடும்பத்தை அப்படியே படிப்படியாக ஆஸ்வதித்து, ஒரு நல்ல ஒரு ஓலை வீட்டில் ஓலை மாற்றுறது கூட இடமில்லாத ஒரு வசதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்த எங்களுக்கு யாரோ ஒரு மனிதன் மூலமாக ஆண்டவர் பேசி ஃப்ரீயாக வீடை கட்ட உதவி செய்து, இப்படியெல்லாம் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்து ஊழியத்தின் பாதியில் ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை. என் கல்யாணம் ஆகி நாங்கள் 2010 டெடிகேட் பண்ணி ஊழியம் செய்யணும்னு சொல்லி வரும்பொழுது, இந்த 2013 வேலையை விட்டுட்டு 2013 இந்த எம்என்சி கம்பெனிலேருந்து 2023 வரைக்கும் வேலை செஞ்சிருந்தோம். 2018 ஒரு பெரிய ஒரு புயல் எங்கள் குடும்பத்தில் வீச ஆரம்பிச்சு, எங்கள் ஊழியத்தின் பாதையில் வீச ஆரம்பிச்சது. அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்த சபையில் ஒரு சின்ன பிரச்சனை, நாங்கள் போய் கொண்டிருந்த சபையில் ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையில் ஒரு எங்கள் குடும்ப பிரச்சனை 2010 எங்கள் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்து சொத்து பிரச்சனை பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இருந்த சொத்தை நாங்கள் விற்று நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாத இந்த சூழ்நிலையில் ஒரு இடத்த இந்த ஆலந்தூர் பட்டணத்திலே ஒருவர் விற்க முயற்சிக்கும் பொழுது, அவருக்கு அந்த இடத்த வாங்குவதற்கு முஸ்லீம்ஸ் நிறைய பேர், முஸ்லீம் சகோதரர்கள் அவங்க அந்த இடத்த வாங்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நாங்களும் அந்த இடத்த முயற்சி பண்ணுறோம். ஆனால் அவருக்கு ஆண்டவருக்கு அவருடைய இல்லத்தில் பேசி இந்த தம்பிக்கு தான் இந்த இடத்த நீ விற்கணும்னு சொல்லி அவர் மனதில் ஏவந்தனால அவர் எங்களுக்கு ஒரு தொகையை நாங்கள் கொடுத்து அந்த இடத்த வாங்க உதவி செஞ்சார். வாங்க உதவி செய்த மாதிரி தான் அந்த வீடு, அங்கே ஒரு வீட்டையும் கர்த்தர் உதவி செஞ்சார். இப்படி கட்டி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் போய் கொண்டிருக்க சபையில் இடம் இல்லாதபடினால அன்றைய நாட்கள்லேருந்து அந்த ஊழியக்காரர் சபைக்கு இடம் வேணுன்றதால் நாங்கள் சபைக்கு இடத்தை எழுதி கொடுக்கவும், அதில் சில ஏமாற்றங்கள் நாங்கள் ஏமாற்றப்பட்டு எல்லாம் அவங்களுக்கு பேருக்கு சபைக்கு எழுதி கொடுத்ததெல்லாம் அவங்களுடைய பேருக்கு மாற்றி எழுதி, இப்படி பல காரியங்கள் நடந்து நாங்கள் சில நேரங்களில் ஏமாற்றத்திற்கான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு நாங்கள் வெளியே போய் ஊழியம் செய்யக்கூடிய அளவிற்கு நாங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் என்னடா பண்ணுறது, ஏன்னா சபைக்கு நாங்கள் இடத்த எழுதி கொடுத்தோம், எங்களுக்கு வாங்கின எல்லா டாக்குமெண்ட்டுமே அந்த ஊழியக்காரருடைய பேருக்கு எழுதி கொடுத்தோம். அவங்க ஒரு ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவளை குற்றப்படுத்த நான் விரும்பலை. பட் ஆனால் அவங்க அதை ஏமாற்றி எழுதி அவங்க பேருக்கு மாற்றி கிட்ட நாங்கள் தான் அதை விற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் சொல்லி நாங்கள் மீண்டுமா எங்கள் வாங்கின வீட்டை அவங்க பேர் எல்லாமே எழுதி கொடுத்ததுனால எங்கள் பேரில் ஒன்றுமே இல்லை. கடைசியில் நாங்கள் வெளியே போகணும்னு நினைக்கும் பொழுது அவங்ககிட்ட கேட்டால் அவங்க பல லட்சங்களை எங்ககிட்ட பார்கெயின் பண்ணாங்க. எங்களால் கொடுக்க முடியாத சூழ்நிலை. சரி பரவாயில்ல, நம்ம ஊழியத்தை வெளியே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்தி ஊழியத்தை நாங்கள் ஏன்னா இங்கே நிறைய மைக்ரன்ஸ் பீப்புள் இருந்தாங்க. இந்தி ஊழியத்தை நாங்கள் அன்றைக்கி ஆரம்பிக்க உதவி செய்தோம் 2018. அப்போது ஒரு பெரிய புயல் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இருந்த எல்லாமே அவங்க கை மாறி போச்சு. எங்கள் பேரில் எந்த டாக்குமெண்ட்டும் இல்லை. வெளியே ஊழியத்துக்கு வந்தாச்சு. இப்போ அவங்க வெளியே போகணுன்னு சொன்னால் நாங்கள் வெளியே போய் தான் ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்பொழுது தான் நான் வேலை ஸ்தலத்தில் ஒரு நாள் உடஞ்ச டேபு ஒன்று உட்காந்து அழுதுகிட்டே லன்ச் பீரியடில்
இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமே ஆண்டவரே, எங்களுக்கு என்ன ஊழியம், நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன செய்ய போகிறோம், எங்களுக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நாட்களில் தான் அகஸ்ட் அண்ணனுடைய மெசேஜ் நாங்கள் கேட்டோம். பீகாரில் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற நல்ல தேவ மனுஷன். அவருடைய வார்த்தைகளை ஒரு நாள் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை எனக்கு வந்தது. பாபிலோன் மத்தியில் குடியிருக்கிற சீயோனே நீ வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வார்த்தை உள்ளுக்குள்ளே துணிச்சிக்கிட்டே இருந்தது. அப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்தோம். எங்கள் சூழ்நிலைகளை அந்த ஊழியக்காரனோட கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பித்தோம். அந்த ஊழியக்காரன் எனக்கு சில ஆலோசனை சொன்னார். தயவுசெய்து தம்பி, அந்த சபையில் இருக்காத, உன் மேலே ஒரு அழைப்பு இருக்குது, சபையில் இருந்துன்னா உன்னை வளர விட மாட்டாங்க, உன் மேலே இருக்கிற அழைப்பு நிறைவேறாது, நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னபடினால 2019 சபையை விட்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை வந்தது. அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகள் எல்லோரும் நாங்கள் வெளியே வந்த பிறகு என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்து எனக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. சபையில் பெரிய பிரச்சனைகள் நடக்க ஆரம்பித்தது. அதுக்கு பின்பாக நாங்கள் வெளியே வருவதை பார்த்து அந்த ஊழியக்காரனுடைய காரியங்கள் எல்லாருமே ஜனங்கள் அறிந்து கொண்ட பிறகு என்னை ஊழியத்துக்கு ஆண்டவர் அழைத்திருந்தபடினால் ஒரு நாள் 2017 பிப்ரவரி மாதம் நான் ஈவினிங் சர்வீஸ்க்காக ஒரு நாள் மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும்போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை பேச சொன்னார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்தில் சொன்னார், இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டு, நீ மௌனமாக இராத, தைரியமாய் பேசு, ஒருவனும் தீங்கு செய்யும்படி உன் மேலே கை போடுவதில்லைன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தை கத்த சொன்னார். நான் சொன்னேன், ஆண்டவரே, அப்போ எனக்கு ஊழியம்லாம் யாரும் தெரியாது, என்ன ஊழியம் பண்ணுறதுன்னு தெரியல, ஏதோ சபையில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி இருந்துட்டு செஞ்சுட்டு இருந்தோம், இந்த வார்த்தையை போய் ஈவினிங் சர்வீஸில் நான் யார்கிட்ட ஆண்டவரே பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்ன, நீ பேசு அப்படின்னாரு. 2017 பேசுகிறோம், 2018 இந்த பிரச்சனை வருது, 2019 நாங்கள் ஊழியத்தை விட்டு வெளியே வரோம். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்தார். இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உனக்கு உண்டு, நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது தான் அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் பல காரியங்களை செஞ்சார். இது நடுவில் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அந்த எங்களுடைய இடத்தை எழுதி கொடுத்தாலும் அவர்களை ஆண்டவர் வெளியே கொண்டு போக செய்து மீண்டுமாய் எங்களை அந்த சபைக்கு கொண்டு வர செய்து மீண்டுமாய் அந்த இடத்துல சபை நடத்த கர்த்தர் உதவி செய்தார். அப்படி நடத்திட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த சபையை முதல்ல நான் டேக்கர் பண்ணும்போது 18 பேர் தான் இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வாக்குத்தத்தை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதுன்னு சொன்ன அந்த வாக்குத்தத்தை கர்த்தரை நினைவு கூர்ந்தபடினால நான் எனக்கு தெரிந்த ஊழியக்காரர்களுடைய அனுபவங்களை கேட்டு அவங்ககிட்ட கேட்ட, ஐயா இந்த மாதிரி சூழ்நிலை நான் சபையை எடுத்து நடத்தலாமா அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்க, ஆண்டவர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறாரியா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுறாரு, ஜனங்கள் சிதறடிக்கப்படாதபடி நீ தான் ஆண்டவர் மேய்க்கணும், அதனால் நீ எடுத்து நடத்து அப்படின்னு சொல்லி ஊழியக்காரர்கள் சொன்ன அனுபவத்தின் பேரில் ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணி 2019ஆம் ஆண்டு மே மாதம் சபையை நாங்கள் ஆரம்பித்தோம். 18 பேர் வச்சு ஆரம்பித்தோம். ஆண்டோடைய கிருபையினால் இன்றைக்கு 125 பேருக்கு மேலே கர்த்தருடைய கிருபையினால் இன்றைக்கு சபையில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறார். அது மாத்திரமல்ல, 2023 நான் எப்பொழுது எனக்கு தகுதியே இல்லாத அந்த ஹெச்ஆர் வேலையை ஒரு எம்என்சியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ, நல்ல சம்பளம் எனக்கு வந்து கொண்டிருக்க நேரத்தில் 2023 டிசம்பர் மாதத்திலேயே என் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார், முழு நேர ஊழியத்துக்கு வர வேணும்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டவரே இந்த வேலையை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க, ஒருவேளை உங்கள் ஊழியத்திற்கு என்னை முழு நேரத்துக்கு நீங்கள் எப்போ அழைச்சாலும் நான் ஓடி வர்றதுக்கு ரெடி ஆண்டவரே, ஏன்னா இந்த வேலையை கொடுத்தது நீங்கள் தான், நிச்சயமாக ஊழியத்தை என்னை நடத்துவீங்க, ஆகையினால எப்போ நீங்கள் ஊழியத்துக்கு கூட்ட நான் வருவேன்னு சொல்லிட்டு தான் அந்த வேலையை நான் ஆரம்பித்தேன். 2022 டிசம்பரில் ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுத்தார். 2023 ஜனவரியில் ஆண்டவர் என்னை பாரப்படுத்தினார். 2023 ஜூலை மாதம் நான் 16ஆம் தேதி வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு ஆண்டோடைய ஊழியத்திற்கு நான் வந்தோம். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபையினால் இயேசுவின் சபை எழுப்புதல் ஊழியங்கள் என்ற சபையை இந்த இடத்துல ஸ்தாபித்து எம்கேஎன் ரோட்டில் இருக்கிற இந்த சபையை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார், ஆத்துமாக்களை கொடுத்தார், பல அற்புத அடையாளங்களை சபையில் செஞ்சார். ஆத்துமாக்கள் இன்றைக்கும் புது ஆத்துமாக்கள் ஒவ்வொரு வாரமும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. எங்கள் சபையில் நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோடனே முதல் ஆண்டவர் ஊழியத்தை செஞ்ச அற்புதம், ஒரு மகளுக்கு பிளேட்லெட் கவுண்ட்டு 10,000க்கு கீழே போயிடுச்சு. 10,000க்கு கீழே போச்சுன்னா பிளட்டெல்லாம் வந்துடும். அப்படிப்பட்ட ஒரு சிறு மகளுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சபையாய் முதல்ல ஜெபிக்க ஆரம்பித்தோம். டாக்டர் சொல்லிட்டாங்க, இது மருந்து மாத்திரைலாம் கிடையாதுப்பா, இது லட்சத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி வியாதி வரும்,
இது அடிபடாமல் பார்த்துக்கணும். ரத்தம் ஒன்ஸ் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி இது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையுடைய பேரண்ட்ஸுக்கு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் எங்கள் ஊழியத்தில் ஆண்டவர் செஞ்ச முதல் அற்புதம். நாங்கள் சபையாக ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு விசேஷித்த விதமாக அந்த பிளேட்லெட் கவுண்ட்டை எடுத்து பார்த்தா அந்த மகளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. டாக்டருங்களாம் ஆச்சரியப்பட்டாங்க. அப்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, இது உண்மையாலுமே காட்ஸுடைய மிராக்கிள் தான். ஆனால் இப்படி இந்த மாதிரி அந்த பிளேட்லெட் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இன்றைக்கி நல்லா இருக்கிறா கர்த்தருடைய கிருபையினால. அதுக்கப்புறம் சபையில் அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பிக்க உதவி செய்தார். அதிகாலை ஜெபத்தை ஆரம்பித்த உடனே தான் கர்த்தர் அநேக ஆத்துமாக்களை புது புது ஆத்துமாக்களை வாரந்தோறும் கர்த்தர் சபைக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அநேக பிசாசுடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்க ஆரம்பித்தார். அற்புத அடையாளங்கள் நடந்தது. ஊழியர்களோடு கூட கர்த்தர் எங்களை இணைத்தார். தரிசனங்கள்னால் என்ன, சபை ஊழியன்னா என்ன, தரிசனத்தை பற்றி எப்படி நம்ம ஊழியம் செய்யணும், ஆண்டவர்கிட்ட எப்படி தரிசனங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்தார். முழு நேர ஊழியத்திற்கு வந்த பிறகு ஆண்டவரே வருமானங்களை பற்றி நான் கவலைப்படலை, ஆனாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நான் வேலை செய்வதை இருக்கும் பொழுது இருந்த அந்த பண கஷ்டத்தை விட இன்றைக்கி ஆண்டவர் அந்த கஷ்டங்கள்லாம் மாற்றி ஒரு குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் என்னை ஊழியத்தில் நடத்தி கொண்டு மிக ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிறார். 20 வருடங்களுக்கு முன்பாக கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதை நான் உணர்ந்தேன். 2017 ஆண்டு சொன்னது போல் இந்த பட்டணத்தில் அநேக ஜனங்கள் உண்டுன்னு சொன்னார் இல்லையா, அந்த வாக்குத்தத்தங்கள் இன்றைக்கு நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் புதிய ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். விசேஷமாக நாங்கள் வாலிபர்களுக்கு அதிகமாக ஜெபிப்பது உண்டு. அதிகாலை ஜெபத்தை நாங்கள் ஆண்டவர் ஆரம்பிக்க உதவி செய்தார். அப்போது ஒரு நாள் பாஸ்டர் எலைசா மோகன் சொல்லி ஸ்ரீலங்காவிலேருந்து ஒரு தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் நம்ம சபைக்கு வந்தார். அப்போ தான் ஆரம்பம் முதல்ல. அவர் அந்த கூட்டத்தை நடத்தும்போது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த சபை பெருகும், இந்த இடம் பெருகும், நீங்கள் அடுத்த தடவை நான் இந்த சபைக்கு வரும்பொழுது ஒரு புதிய பலிபீடத்தில் நின்று தான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவர் சொல்லிட்டு போய் அந்த ஒரு வருஷம் ஆகி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதற்கு நாங்கள் அந்த செப்டம்பர் மாதம் சொல்லிட்டு போனார். டிசம்பர் முதல் வீக் வரைக்கும் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. அப்போ தான் நாங்கள் ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணும்பொழுது இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்பொழுது பல இடங்களை பார்த்தோம். அப்போ இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல ஒரு பெரிய குடோன் இருந்தது. அந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனர் அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய சகோதரி, அவங்க கணவன் மனைவி. அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஜூலை மாதத்துலேருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஜெப கூட்டம் வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நாங்கள் பல இடங்களை பார்த்தாலும் எங்கள் சபையில் இருக்க ஒரு சகோதரன் மூலமாக இந்த இடத்த பார்த்து அவர் மேலே பார்த்துட்டு, பாஸ்டர் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் பாருங்கள் பாஸ்டர், பிடிச்சிருந்தா நம்ம ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு. நான் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போது ஹவுஸ் ஓனர்கிட்ட பேசணும். அவங்க சொன்ன ஒரு சாட்சி, பாஸ்டர் சபை வரது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நாங்கள் 6 மாதமாக ஜெபம் பண்ணிட்டுருக்குறோம், இந்த இடத்துல சபை ஏதாவது ஒரு ஜெப கூட்டம் வரணும்னு சொல்லிட்டு சபை வரது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அவங்களுடைய முழு ஒத்துழைப்போடு கூட இந்த இடத்துல 2023 டிசம்பர் 24ஆம் தேதி நாங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்து கர்த்தருடைய கிருபையினால் ஒரு 1.5 வருஷம் ஆகும்போது நாங்கள் இந்த ஊழியத்தை இங்கே செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அநேக காரியங்களை கர்த்தர் செய்தார். அதிகாலை ஜெபத்தை கர்த்தர் ஆரம்பித்து அந்த அதிகாலை ஜெபத்தில் ஆண்டவர் நிறைய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஆத்துமாக்களை கர்த்தர் தர ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் அதிகாலை ஜெபத்தை நாங்கள் தினந்தோறும் நடத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் சவுண்டு வரும், இல்லை பாஸ்டர் நீங்கள் சவுண்டு குறைச்சிங்க அப்படின்னு சொல்லி சபையில் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் அதை குறைக்கிற முயற்சி செய்யும்போது நாங்கள் ஊழியத்திற்கு அந்த ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது இந்த சபை அருகாமையில் இருக்கிற ஒரு சில குடும்பங்கள் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்கள் காலையில் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறத, இங்கே பாட்டு பாடுறத நாங்கள் வீட்டில் உட்காந்தே கேட்குறோம், நாங்கள் சபைக்கு வர முடியல, ஆனால் வீட்டில் உட்காந்தே கேட்குறோம் பாஸ்டர். அதில் ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு நாள் கையில் எனக்கு ரொம்ப வலி ரொம்ப அதிகமாக இருந்தது, டாக்டர்கிட்டலாம் போய் பார்த்துட்டோம், ஒன்றும் முடியல. ஒரு நாள் காலையில் உட்காந்து நீங்கள் அங்கே பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடிட்டு இருக்கிற சத்தத்தை கேட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே இந்த கை வலி போச்சுன்னா அவங்க சபைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்லி நான் ஜெபம் பண்ணேன். மறுநாள்லேருந்து எனக்கு அந்த கை வலி இல்லை பாஸ்டர், கர்த்தர் நல்ல சுகம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சாட்சி சொன்னாங்க. ஒருத்தர் ஃப்ளாட்லேருந்து சொன்னார், பாஸ்டர் நான் என்னால் மேலே ஏறி வர முடியாது, ஆனால் காலையில் நீங்கள் பேசுகிற அந்த பாடல் சத்தம் அந்த பிரசங்கெல்லாம் என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது, நான் வீட்டிலேருந்தே கேட்டுட்ருக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்து சபைக்கு பின்னாடி இருந்து ஒரு சகோதரர் ஒரு நாள் சொல்கிறார், பாஸ்டர் நான் 5 மணிக்கெல்லாம் நான் வெளியே சேரை போட்டு இருந்து உக்காந்துருவேன், என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் நீங்கள் காலையில் நீங்கள் பாடுற பாட்டு, நீங்கள் சொல்கிற அந்த ஆண்டோடைய வார்த்தைகள்லாம்
எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும். நான் அதை கேட்காம நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி பல சாட்சிகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தார். அந்த அதிகாலை ஜெபத்தில் தான் ஒரு நாள் ஒரு சகோதரன் ஒரு 5:30 மணி இருக்கும். நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தா ஒரு புது தம்பி ஒருத்தர் வந்து உட்காந்துட்டு இருந்தார். அப்போது அவர்கிட்ட கேட்டேன், தம்பி நீங்கள் யாருன்னோன்னு அவர் சொன்னார், நாங்கள் குஜராத் தமிழ் ஆளு தான், நான் குஜராத்தில் போய் செட்டில் ஆனேன் பாஸ்டர். நான் பக்கத்தில் தான் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறேன். தினந்தோறும் இங்கே ஒரு ப்ரேயர் சத்தம் கேட்கும். நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன் பாஸ்டர், ஆனால் என்னால் வர முடியல. இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போயிட்டு இப்போ தான் நான் வந்துகிட்டே இருந்தேன். வரும்போது ஜன்னலாக திறந்து வச்சுருந்து உங்கள் சத்தம் கேட்டுச்சு. இன்றைக்கி எப்படியாவது சர்ச்சைக்கு போயிடணும்னு சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி காலைல வந்தேன் பாஸ்டர். எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. நாங்கள் ஒரு இந்து குடும்பம் தான், ஆனால் எங்கள் அப்பா அம்மாலாம் பயங்கரமான இந்து வணக்கத்தில் தான் இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து என்னை இயேசுவை பற்றி சொல்லியிருக்கிறான் பாஸ்டர். இப்போ இந்த பிரச்சனையில் நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு இன்னும் தெரியல, இந்த சபைக்கு வரணும்னு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருந்தது பாஸ்டர் அப்படின்னு சொன்னபோது, நான் தொடர்ந்து வா தம்பி அப்படின்னு. அந்த தம்பி அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது. அந்த தம்பி வந்து தொடர்ந்து அந்த இந்த காலையில் அந்த ப்ரேயருக்கு அந்த தம்பி வந்துட்டுருக்கிறாப்புல. அது மாத்திரம் இல்லை, அந்த தம்பி வந்தது காலையில் அந்த தம்பி பைபிள் எடுத்துகிட்டு வரதை பார்த்து அந்த ஹாஸ்டலில் இருக்கிற சில பிள்ளைகள், இன்னும் ஒரு சில பிள்ளைகள்லாம் அந்த தம்பிக்கிட்ட, நீ எந்த சபைக்கு போகிற, பக்கத்தில் ஏதாவது சர்ச் இருக்கா அப்படின்னு சொல்லி, ஏன்னா வெளி இடத்துலேருந்து இங்கே படிக்கிறதுக்காக வேலை செய்து வந்திருக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள்லாம். நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போகணுங்க. இங்கே இருக்கிற சில சபைகளில் போய் அவங்க திருப்தி இல்லாதபடினால எனக்கு ஒரு நல்ல சபையை ஆண்டவர் காட்டுங்கன்னு சொல்லி ஜெபித்திருந்த சகோதரர்லாம் உண்டு. அந்த பிள்ளைகளெல்லாம் அந்த தம்பி இங்கே கூப்பிட்டு வர ஆரம்பித்தான். கிட்டத்தட்ட ஒரு 10 வாலிப பிள்ளைகள் எங்கள் சபைக்கு அந்த தம்பி மூலமாக வர ஆரம்பித்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் ஒரு நாள் ஒரு தம்பி காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, அவன் வந்து கன்னியாகுமரியில் இருக்காப்புல. அந்த தம்பி வந்து நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிற தம்பி, நல்லா ஜெபிக்கிற தம்பி. அப்போது இங்கே இருக்கிற சில சபைகள்லாம் போய் அங்கே திருப்தி ஆகாமல், ஆண்டவரே எனக்கு நல்ல சபையை காட்டுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, அவனை ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு அடையாளம் காட்டினாராம். நீ ஒரு சபையை காட்டுற, அந்த சபையில் வந்து ஒரு சின்ன தம்பி இருப்பான். அவன் வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. அவன் பேர் டேனியல். அந்த பையனை நீ பார்ப்ப, அந்த பையன் ஒரு சபைக்கு போவான், அந்த சபைக்கு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பிக்கிட்ட ஆண்டவர் பேசியிருக்கிறார். அப்போது ஒரு நாள் எனக்கு ஃபோன் வந்துச்சு, பாஸ்டர் இந்த மாதிரி சபை எங்கே இருக்குது அப்படின்னு. நாங்கள் பேனர் ஒன்று வச்சுருந்தோம் அங்கே. அதை பார்த்துட்டு தம்பி ஃபோன் பண்ணாப்புல, ஆமாம் தம்பி பக்கத்தில் தான், நீ வாங்க அப்படின்னு சொன்னேன். அந்த தம்பி வந்தார். வந்த உடனே அன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் வச்சு நாங்கள் ஒரு ஸ்பீக்கர் அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த தம்பி வந்து அந்த சபைக்குள்ளே வந்து ஆண்டவர் சொன்னார், அந்த டேனியல்ன்ற பையன் இருப்பான்னு சொன்னார். அவனை தேடிட்டு இருக்கிறாப்புல. தேடும்போது அந்த தம்பி வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். எங்கள் சபையில் அந்த தம்பி ஒருத்தன் வருவான். அந்த தம்பிக்கு வாய் பேச முடியாது, காது கேட்காது. அப்போது ஆராதனை நடந்துட்டு இருக்கும்போது இந்த தம்பி வந்து பார்க்குறான். அவனை பார்த்த உடனே அவனை போட்டு சும்மா அப்படி சீன்றான். ஆனால் அவனால் பேச முடியல. அவன் பேர் என்னன்னு கேட்குறான், அவனுக்கு பேச முடியல. அவனுக்கு சரியாக காதும் கேட்காது, அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இந்த தம்பி முடிவு பண்ண, இந்த தம்பி பேர் டேனியலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு, ஆராதனை முடிஞ்ச உடனே என்னுடைய பையன்கிட்ட வந்து, இந்த பையன் பேர் டேனியலா அப்படின்னு கேட்டிருக்கான். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னோடனே அப்போ தான் அவருடைய சாட்சியை சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி ஆண்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், நான் பக்கத்து ஹாஸ்டல் தங்கியிருக்கேன், இங்கே சில சபைக்கெலாம் போனேன், எனக்கு அது திருப்தி வரல. அப்போ ஆண்டவரே நான் எந்த சபைக்கு போகணுன்னு கேட்கும்பொழுது, இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு தம்பி ஒருத்தன் வந்து வாய் பேச முடியாமல் காது கேட்காம தம்பி இருப்பான், அந்த பையன் பேர் டேனியல், சின்ன பையன். அந்த பையனை உனக்கு காட்டுவேன், அந்த பையன் போகிற சபைக்கு நீ போ அப்படின்னு சொன்னார். இந்த பையன் ஒரு நாள் நான் பார்க்கும்போது ஓடி வந்தான். எங்கடா ஓடுறான்னு பார்த்தா இந்த சபைக்குள்ளே வந்தான். அதனால் இந்த சபைக்கு நான் வந்தேன், எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த தம்பி தொடர்ந்து நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்கிறப்பல எனக்கு ரொம்ப நல்லா ஜெபிக்கிற ஒரு தம்பி. இரவில் ஜாமக்கார ஜபம் அந்த தம்பி தான் செய்கிறான். ட்ராக்ஸ் ஊழியம் போகிறாப்புல, மருத்துவமான ஊழியம் செய்கிறாப்புல. இப்படி பல சாட்சிகள் இந்த ஊழியத்தில் ஆண்டவர் நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். அப்படி ஆண்டவர் பல காரியங்கள் செய்திருக்கிறாரு. அப்போது ஒரு நாள் பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிட்டுருக்கும்போது 2022 எல் ஜோசப் ஐயா பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் போயிருக்கும்போது அவர் ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு வார்த்தையை சொன்னார். உங்கள் சபை முன்மாதிரியான சபையாக, தேசத்தில் முன்மாதிரியான சபையாக ஆண்டவர் உங்கள் சபையை அங்கீகரிக்கிறாரு. உங்கள் சபையில் இந்த மிஷினரிங்க எழும்புவாங்க, 5 விதமான ஊழியங்கள் எழும்பும், 5 வித சபைகளை நீங்கள் உருவாக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அன்னிலேருந்து நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறோம். அதை போலவே இன்றைக்கு எழுப்புதலை நோக்கி இன்றைக்கி இருக்கிற சபைகளுடைய சீர்கேடுகளை எல்லாம் பகுத்தறிந்து
எப்படி எப்படி ஆராதனைகள் நடக்குதுன்னு நமக்கு தெரியும். 1.5 மணி நேரம் ஆராதனை, பாடல் ஆராதனை பேரில் பல அட்டூழியங்கள் நடக்குது. சத்தியங்கள் இல்லை, உண்மையான ஊழியங்கள் இல்லை. ஸோ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த எழுப்புதல் ஊழியங்களை நாங்கள் பல முயற்சிகள் எடுத்து ஆதி காலத்தில் இருந்த சபைகள்லாம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆராதனை நடக்கும். அபிஷேகத்தை நிறைய விடுவாங்க, நல்ல தியாகங்கள் இருக்கும். வாலிபர்கள் வந்து மிஷினரிகளுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தாங்க, நல்ல பிரதிஷ்டையோடு கூட ஊழியம் செஞ்சாங்க, வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க, பிரதிஷ்டையோடு இருந்தாங்க. உடையில் ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு, பேச்சில் ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு, அவங்களோட தோற்றத்தில் ஒரு பரிசுத்தம் இருந்துச்சு, சபையில் ஒரு ஒழுக்கங்கள் இருந்துச்சு. ஊழியக்காரங்கிட்ட பேசுவதற்கே பயப்படுற விசுவாசிகளாக இருந்தாங்க. ஊழியக்காரன் சொன்னான்னா அது ஆண்டோடைய தேவனுடைய மனுஷன் சொல்கிற வார்த்தையாக எடுத்து விசுவாசிகள் கீழ்ப்படிஞ்சாங்க. இன்றைக்கி எல்லாமே டோட்டலாக மாறி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டுகிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். ஆண்டவரே, இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு மாற்று சிந்தனை உள்ள ஆதி திருச்சபைகளுக்கு கொண்டு வருகிற ஒரு நல்ல போதனையுள்ள, சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிற, பொய் தீர்க்க தரிசனங்கள், கள்ள உபதேசங்கள், இப்படிப்பட்ட காரியங்களாம் இல்லாதபடிக்கு ஆண்டவரை மாத்திரம் மகிமைப்படுத்தி சுவிசேஷ ஊழியத்தை தீவிரமாக செஞ்சு அற்புத அடையாளங்கள் சபையில் விசுவாசிகள் மூலமாக நடந்து சபையில் சீஷர்கள் உருவாகி சுவிசேஷம் இந்த பகுதியிலிருந்து எங்கள் எல்லா தேசத்துக்கும் போகணுன்ற ஒரு தரிசனத்தோடு கூட நாங்கள் செயல்பட்டுருக்கிறோம். சில நேரங்களில் நல்ல தேவ சமூகத்தில் காத்திருந்து ஆண்டுடைய வார்த்தைகளை பேசுகிற ஊழியர்களை நாங்கள் எங்கள் சபைக்கு கொண்டு வந்து கூட்டங்கள் நடத்துவது உண்டு. அப்படிப்பட்ட ஊழியர்கள் இங்கே வந்து சொன்ன காரியங்கள் எல்லாம் ஒரே காரியமாக தான் இருக்கும். இந்த சபை வளரும், தீவிரமாக வளரும். இந்த இடத்துலேருந்து அவங்க அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகும்போது சொந்த இடத்துக்கு தான் போவீங்க, பெரிய ஒரு சபையை நீங்கள் கட்டுவீங்க அப்படின்னு சொல்லி பல தீர்க்க தரிசனங்கள் ஆண்டு அவர் மூலமாக சொல்லின காரியங்கள் உண்டு. எங்கள் சபைக்கும் சில தரிசனங்கள் உண்டு. ஒரு வருஷத்துக்கு 100 ஆத்துமாக்கள், 10 வருஷத்துக்கு 1000 ஆத்துமாக்கள் என்கிற அந்த தரிசனத்தோடு கூட நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். விசேஷமாக வாலிபர்களை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இன்றைக்கி போதைக்கும் செல்ஃபோனுக்கும் அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. சிறு வயதிலேயே ஸ்கூல் பருவத்திலேயே போதைக்கு அடிமையாக்கிற பிள்ளைகள்லாம் உண்டு. இவர்களெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி இவர்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டு அவர்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் இங்கே பகுதியில் நிறைய ஒரிசா மக்கள் வந்து பரவி இருக்கிறாங்க இங்கே. ஸோ அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களுக்கு கூட்டங்களை நடத்தி அவர்கள் இருக்கிற இடங்களுக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லி ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு சொல்லி அறிவித்து அவர்களையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருகிற முயற்சியிலும் ஊழியத்தையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படியாக ஆண்டவர் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தரித்திரத்தில் இருந்து ஒரு இந்து பேக்ரவுண்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலியிலேருந்து என்ன ஆண்டவர் ஒரு 6வது படிக்கிற சின்ன வயசில் ஆண்டவர் என்னை தொட்டு ஒரு ஹவுஸ் கீப்பிங், சாதாரண ஒரு வேலை தெரியாத, படித்து ஒரு அறிவு இல்லாத எனக்கு ஒரு ஹவுஸ் கீப்பிங் வேலையிலிருந்து இன்றைக்கி ஒரு 120 130 பேர் உள்ள ஒரு சபையை கட்டி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியதான ஒரு உன்னதமான ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஆண்டவர் என்னை உயர்த்தி இருக்கிறார்னா அது இயேசப்பாவால் மாத்திரம்தான் முடியும். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எங்களால் இயன்ற மட்டும் நாங்கள் அறிவித்து வருகிறோம். அது மாத்திரமில்லை, இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எங்களால் முடிந்த சில ஏழை எளிய உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மெடிக்கல் கேம்ப்பு நடத்துகிறோம், ஐ கேம்ப் நடத்துகிறோம். ஏழை எளியவர்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். விதவைகளுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். இன்னும் பல திட்டங்களை வைத்திருக்கிறோம். இலவச டியூஷன் விதவைகளுக்கு அல்லது கைவிடப்பட்ட பெண்களுக்கெல்லாம் அவங்க சுயமாக தொழில் செய்வதற்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் பல திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்காக வெளியிலேருந்து எங்களுக்கு எந்த ஒரு பணம்லாம் வர்றது கிடையாது. கர்த்தர் சொல்லுவார், இந்தந்த காரியங்கள் செய்யணும்னு ஒரு மனதில் எண்ணம் போட்டார்னா நாங்கள் ஜெபிப்போம், சபையாரிடத்தில் சொல்லுவோம். தேவைகளை கர்த்தர் கிருபையாக சந்திக்கிறார். அவைகளை வைத்து நாங்கள் இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இன்னும் இந்த ஊழியத்தை குறித்தான பல தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் சொல்லியிருக்க அதெல்லாம் நிறைவேறும்படியாக நாங்கள் ஜெபித்து ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த சாட்சி இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாத குடும்பத்தில் இருந்தீங்கன்னா எங்களை எப்படி ஆண்டவர் ஒரு வறுமையிலிருந்து ஒரு விக்கிரக வணக்கத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்து தரித்திரத்தை மாற்றி வேலை செய்வதற்கு எந்த ஒரு அடிப்படை தகுதி இல்லாத என்னை ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு ஹெச்ஆராக வச்சு ஒரு உயர்ந்த பதவியிலிருந்து மீண்டுமாய் என்னை ஊழியத்துக்கு அழைத்து இன்றைக்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி அநேக குடும்பங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே வழிநடத்தி நல்ல ஒரு வழியில் நடத்தும்படியாக அநேக வாலிபர்களை வழிநடத்தும்படியாக சில ஊழியர்களுக்கு
ஆலோசனை சொல்லும்படியாகவும் ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் கர்த்தர் என்னை வச்சிருப்பது என்பது இது இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் முடியும். எங்கள் வாழ்க்கையில் வந்தது போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் வந்த புயல் ஒரு வேளை வந்திருக்கலாம். ஒரு வேளை நீங்கள் உங்களால் நடத்தப்படுகிற ஊழியக்காரர்களால் நீங்கள் ஏமாற்றமோ தோல்வியோ நிந்தையோ அடைந்திருக்கலாம். சோர்ந்து போயிருப்பீங்கன்னா எங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் உயர்த்தினது போல் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உயர்த்துவார். ஊழியத்தில் ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. அழைத்த அழைப்பு 25 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றி சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணுவேன்னு சொன்னது போல் நீங்கள் ஆண்டவர் தலையை உயர்த்தி வைத்தது போல் நிச்சயமாக உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் தரித்திரத்தில் இருக்கிறீங்க, உங்கள் பிள்ளைங்க படிப்பை குறித்து எதிர்காலத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருப்பீங்கன்னா, ஒரு எதிர்காலமே இல்லாத ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கையை, ஒரு சாதாரண ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசராக ஆரம்பித்த என்னுடைய வாழ்க்கையை இன்றைக்கி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய அநேக ஐடியில் வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளும் நல்ல படித்து வேலையில் இருக்கிற பிள்ளைகளையும் சபையில் வைத்து நடத்தக்கூடியதான ஒரு பொறுப்பில் ஆண்டவர் வைத்து என்னை நடத்தி கொண்டிருக்கிற இந்த மேன்மையை உங்களுக்கு உண்மை சாட்சியாக சொல்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம்தான் ஒருவனை குப்பையிலிருந்தும் புழுதிலிருந்தும் எடுத்து அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து அழகு பார்க்கிற ஒரே ஒரு தெய்வம் அவர் மாத்திரம்தான். எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரை நம்புகிறவர்களை அவர் ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை போல் ஒரு நல்ல தெய்வத்தை இந்த உலகத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவர் நல்லவர், அவர் கைவிடாதவர், அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்காக எனக்காக அவர் தான் உயிர் கொடுத்திருக்கிறார். அவர் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் மரித்தும் உயிர் தெழுந்து இன்றைக்கும் உங்களையும் என்னை வாழ வைப்பதற்காக இப்படிப்பட்ட சாட்சிகளை இந்த கிரைஸ்ட் காலிங் என்று சொல்லப்படுகிற அருமையான பாஸ்டர் டேனியல் மூலமாக ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறது மிக ஒரு சந்தோஷமான ஒரு காரியம். வேத புஸ்தகமே ஒரு சாட்சி தான். அந்த சாட்சிகள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம அதை படித்து நம்ம தேவனத்தை நெருங்குவது இல்லை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவது ஒரு பெரிய ஒரு காரியம். அப்படி போல் இன்றைக்கி மறைந்து போயிருக்கிற, வெளியே வராத, மறைக்கப்பட்டிருக்கிற அல்லது ஒடுக்கப்பட்டிருக்கிற அநேகருடைய சாட்சியை இந்த கிரைஸ்ட் காலிங் மூலமாக வெளியே கொண்டு வந்து வெளி உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஒரு பாரத்தை அந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலனும் இல்லாமல் அவர் செய்து கொண்ட இந்த ஊழியத்தை நினைக்கும் போது மிகவும் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. முதல் என்னை கான்டாக்ட் பண்ணும்பொழுது நான் சொன்னேன், நான் வரேன் பாஸ்டர் வந்து சொல்கிறேன்னு. நான் சொன்னேன், இல்லை பாஸ்டர் நானே வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய தியாகங்களையும் அவருடைய சாட்சியை நான் கேட்கும் மிகவும் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். அவருக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக ஜெபிப்போம். நிச்சயமாக கர்த்தர் அவரையும் அவர் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சாட்சி உங்களுக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும் நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் என் குழந்தை பருவத்திலிருந்து இன்றைக்கு ஊழியக்காரன் என்கிற இந்த பருவத்து வரைக்கும் இந்த சாட்சியுடைய மொத்த சாராம்சம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு தெய்வம் அறியாதில் இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து அவர் எப்படி எங்களுக்கு வெளிப்பட்டு எங்கள் குடும்பத்தில் அவர் செயல்பட்டு எங்களுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு இன்றைக்கு அவருடைய ஊழியத்தை நான் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் முன்னாடி தீர்மானித்து வாக்கு கொடுத்திருந்தாரோ அதே போல் அந்த வாக்குத்தை நிறைவேற்றி அதன் பாதையை எங்களை நடத்தி கொண்டிருக்கிற விதத்தை நான் பார்க்கும்பொழுது இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அவரே மெய்யான தெய்வம், அவரே நம்மை வாழ வைக்கிறவர். நிச்சயமாய் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு மகன் உண்டு. அவனுடைய பெயர் ஐசக் கேப்ரியல். பிஎஸ்டபிள்யூ செகண்ட் இயர் இப்போ படிக்கிறான். அவன் தான் இப்போது எனக்கு ஊழியத்தில் மிக உதவியாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் மரித்து போகக்கூடிய ஒரு டெங்கு காய்ச்சல் வரும்பொழுது அவனுக்கு மிகவும் ஒரு கொடிதான ஒரு சூழ்நிலை வரும்போது ஆண்டவர் அவனை பாதுகாத்தார். 2021 நான் மரித்து போக வேண்டியது. கொரோனா என்னுடைய லங்ஸ் எல்லாம் போய் டாக்டர் சொல்லிட்டாங்க, இனி முடியாதுங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் வச்சாலும் ஐசியூவில் நாங்கள் சும்மா ஒரு 5 நாள் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் ஒன்றும் முடியாது, 50% ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. என் மனைவிக்கு வெளியே அனுபவம் கிடையாது, லாக்டவுன் எங்கேயும் போக முடியல. அந்த நேரத்தில் எங்கள் சபைக்கு ஒரு புதுதாக சகோதரி வந்திருந்தால் அவங்க மாமா மூலமாக ஜிஹெச்சில் ஒரு வார்டு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சு அங்கே முதல் 2 நாள் என்னால் ஒன்றுமே பேச முடியல. வாமிட்டில் ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. என் மனைவி எனக்கு தெரியாமல் டாக்டர்கிட்ட போய் கேட்டபோது அதெல்லாம் போகிற கேஸுமா, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என் மேல் இருந்த ஊழியத்தின் அழைப்பு, இரவில் என் மனைவி உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருப்பது ஆண்டவர் சொன்னாராம், நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. என்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு உலகத்தில் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி. அந்த இரவில் 2வது நாள் இரவில்
எல்லா ஊழியர்களும் எனக்காக ஜெபம் பண்ணாங்க. எனக்கு அருகாமையில் இருக்க என்னோடய டீம் ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. அந்த இரவில் ஆண்டவர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்தார். நான் மறுநாள் காலையில் எழுந்து என் மனைவிட்ட சொல்கிறேன், என் சரீரத்துக்கு நல்ல ஒரு சுகத்தை நான் உணர்றேன், ஆண்டவர் நல்ல சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்லி. அன்றைக்கி தான் சொன்னாங்க, நான் இரவில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார், உங்களை நான் சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாருங்க அப்படின்னு சொன்ன பொழுது கர்த்தருடைய கிருபையினால் அந்த 2வது நாள்லேருந்து ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்தார். அங்கே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபிக்கவும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் கர்த்தர் உதவி செய்து முதல் அந்த இடத்துலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனது நான் தான். இப்படியாக பல மரண தருவாயிலிருந்து என்னையும் என் மனைவிக்கு 17 வயசுலேருந்து தான் உயிரோடு இருப்பாங்க, அவங்க மரித்து போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க படிக்கும்போது அவங்க தாயார் தகப்பனாருக்கு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு பிளட் கேன்சர் இருந்தது. அதிலிருந்து ஆண்டவர் அவர்கள் ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். என் மகனுக்கும் அப்படி ஒரு மரணத்தின் சூழ்நிலை வந்தது. எல்லா காரியத்திலிருந்தும் அவருடைய அழைப்பு மாறாததாக இருந்தபடினாலே, அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருந்தபடினாலே எல்லா சூழ்நிலையும் மாற்றி இன்றைக்கு அவருடைய அழைப்பில் எங்களை நிறுத்த வைத்து இன்றைக்கி ஒரு உன்னதமான ஊழியத்தை இந்த ஆலந்தூர் பகுதியில் இயேசுவின் சபை எழுப்புதல் ஊழியங்கள் என்ற சபையை நடத்தி இந்த பகுதியில் அநேகருக்கு ஆண்டவரை குறித்து அறிவிக்கிற ஒரு சபையாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். எங்களை குறித்து மேலும் அறிந்து கொள்ள வேண்டுமானால் சர்ச் ஆஃப் ஜீசஸ் ரிவைவல் மினிஸ்ட்ரீஸ் ஆலந்தூர் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அந்த யூடியூப் சேனல் வரும். அப்படி எங்கள் ஜெபத்தை குறித்தான எங்களுடைய ஊழியங்களை குறித்தான காரியங்களை நீங்கள் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த சாட்சியை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக சொல்லுகிறேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராக இயேசு தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிரைஸ்ட் காலிங் அவர்களுக்கும் அதை ஊழியமாக செய்து கொண்ட பாஸ்டர் டேனியலுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் சபை சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. சின்ன ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய சாட்சிகளை நீர் ஏற்படுத்தி வைக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் பேசியிருக்கிறது இன்றைய நாட்கள் அல்ல, இனி வரக்கூடிய தலைமுறைகளுக்கு என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இது எதுவாக இருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் இயேசு பிரவேசிப்பீராக. பிரவேசித்து நீர் உயிருள்ளவர் என்பதை அவள் வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, ரட்சிப்பின் பாத்திரமாய் மாற்றுங்க. விசேஷமாக கிரைஸ்ட் காலிங் டிவி ஊழியத்திற்காக பாஸ்டர் டேனியலுக்காக, அவருடைய மனைவிக்காக, 2 பிள்ளைகளுக்காக, அவருடைய சபைக்காக, ஊழியங்களுக்காக உங்களை மனதார துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியத்தை வளரட்டும், பெருகட்டும், கனி கொடுக்கட்டும், அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அவர் சொன்னது போல அநேக தேவைகள் இருந்தாலும் கர்த்தர் ஏற்ற வழியில் அதற்குரிய ஆட்களை கொண்டு பலத்த கிரியைகளை சென்று ஆண்டவரே அற்புத அடையாளங்கள் மூலமாக இந்த தேவைகள் சந்திக்கப்பட்டு இந்த ஊழியங்கள் வளர்ந்து பெருக இன்னும் அநேக உயிருள்ள சாட்சிகளை எழுப்பி இந்த சாட்சிகள் ஆண்டவரே பூமி எங்கும் ஆண்டவர் உலகம் அறிந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னது போல அநேக ஜனங்களுக்கு சாட்சியாய் உருவாக்கி அநேக குடும்பங்கள், அநேக ஊழியங்கள் கட்டப்பட இந்த ஊழியத்தை நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவரை அவர் குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எல்லா பொறுப்பும் இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றும் இந்த நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே மகிமைப்படுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த கிரைஸ்ட் காலிங் டிவி நேயர்களே, மேலும் இது போன்ற உங்களுடைய சாட்சிகளை எங்களுடைய சேனலில் கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 7200713563. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.